கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரி யாவருக்கும் யேசுவா கிறிஸ்துக்குள்ளான அன்பான வாழ்த்திலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில வாரங்களாக நாம் உயிர்த்தெழுதலை குறித்த காரியங்களை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் தொடர்ச்சியாக இன்று நாம படிக்கலாம். அதற்கு அந்த தலைப்பானது தி ஜாய்ஃபுல் ஹோப் ஆஃப் த ரிசரக்ஷன் சொல்லி நாம பார்க்குறோம். இன்னைக்கு பார்ட் 3 இது மாற்றவே இல்லை. சரி, இப்போ கிட்டத்தட்ட 6 வாட்டுன்னு நினைக்கிறேன். 6வது பகுதி இல்லையா? இல்லையா சிஸ்டர்? 6வது பகுதியா 5வது பகுதியா? சரி, என்ன சிஸ்டர்? ஹலோ, ஃபோர்த் வீக் பிரதர், ஆ 4வது வாரம். 4th வீக். ஓ, ஓகே ஓகே ஓகே. இப்போ பகுதி 4 இல்லைங்களா? பகுதி 4 நாம படிக்க இருக்கிறோம். இதுவரைக்கும் நாம இதற்கான தலைப்பு உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சி நிறைந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு காரியமா இருக்கிறது. இதற்கான பாட வசனம் என்னன்னு பார்த்தோம்னா எரேமியா 31ல 15, 16, 17 வசனங்கள். ராமாவிலே புலம்பலும் கசப்புமான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப எரேமியா தீர்க்கதரிசனுடைய இந்த தீர்க்க தரிசனமானது யேசுவா கிறிஸ்துவுடைய பிறந்த காலகட்டத்திலே அது நிறைவேறி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதை குறித்த காரியங்கள் மத்திய 2ல 16, 17, 18 வசனங்களை படிக்கும்போது பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான் ஏரோது என்று பார்க்கிறோம். அதே போல புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று என்று அங்க சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன ராமாவிலே புலமும் அழுகையும் கூக்குரல் கேட்கப்பட்டது என்ற அந்த தீர்க்க தரிசனமானது இங்கே நிறைவேறி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்களுக்கு அந்த எரேமியா தீர்க்கதரிசனுடைய அந்த காரியமானது, அந்த தீர்க்க தரிசனமானது பிள்ளைகளிலிருந்து தவிக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய வசனமாக, ஆறுதல் தேர்தல் தரக்கூடிய வசனமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அப்போ இந்த தீர்க்க தரிசன வசனங்களில் ஒரு 7 காரியங்கள் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். முதலாவது மரித்தோருக்கான துக்கம். நாம நேசிக்கிறவர்கள், நம்ம பாசத்தோடு அன்போடு இருந்தவர்கள் நம்மை விட்டு பிரியும் போது இல்லையா? அப்ப இது எல்லாத்துக்கும் உலகளாவிய ஒரு காரியமா இருக்கு. எல்லா மரணம் ஏற்படாத வீடே கிடையாது. அப்படிங்கிறப்போ எல்லாருக்குமே தங்களை நேசித்தவர்கள் தங்களை விட்டு போகும்போது, மரிக்கும்போது அவர்களுக்கு ஒரு துக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல மரித்தோர் உண்மை நிகழ்வுகளாகவே மரித்திருக்கிறார்கள். இனி அவர்களுக்கு பூமியில எந்த ஒரு காரியமும் அறியாது. மரித்தோர் ஒன்றும் அறியாதவர்களா இருக்கிறாங்க. தங்களோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இனி அவர்கள் தங்களோடு பேச மாட்டாங்க. தங்களோடு சிரிக்க மாட்டாங்க, விளையாட மாட்டாங்க, தங்களோடு உரையாட மாட்டாங்க இல்லையா? அப்போ உண்மைய நிகழ்வாகவே மரித்திருக்காங்க. ஜீவன் அற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற காரியங்களை நாம பார்த்தோம். அதனால தான் எல்லாருக்குமான ஒரு துக்கமாக அது இருக்கிறது. இந்த நிகழ்வை குறித்து தீர்க்கத்தை சொல்லும்போது அவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய ஆறுதலின் தன்மை இந்த தீர்க்க தரிசனத்தில் விவரிக்கப்பட்டிருக்கு. இப்படி மரண துக்கத்திலே இருக்கும்போது, தங்கள் நேசித்தவர்கள் தங்களை விட்டு பிரிந்திருக்கும் போது அவர்கள் அளிக்கப்படக்கூடிய ஆறுதலின் தன்மை அங்கே விவரிக்கப்படக்கூடியதா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம நேசிக்கிறவர்கள் மறிக்கும் போது சத்ருவின் தேசத்திலே இருக்கிறார்கள் சொல்லப்படுகிறது இல்லையா? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை இயேசுவா கிறிஸ்து மரணத்தினாலே அழிக்கிறான்னு பார்க்கிறோம். அப்ப அதுதான் மரணத்து நித்திரையில் இருக்கிற அந்த காரியமானது சத்ருவின் தேசம் என்று அங்க வர்ணிக்கப்படுகிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதே போல தங்கள் பிள்ளைகளை சரியாக வளர்க்க பிரயாசப்படுகிற அந்த பெற்றோர் உழைப்பு வீணாய் போவதில்லை. ஏன்னா தீர்க்கத்தை சொல்லும் போது உன் கிரியைகளில் பலன் உண்டு என்று சொல்றார்.
என்ன கிரியைகள்? தங்கள் பிள்ளைகளை சரியான விதத்தில் வளர்த்த அந்த பெற்றோருடைய கிரியைகள் வீணா போகாது. உயிர்த்தெழுந்து வரும்போது அவர்கள் எந்த இயல்புகளோடு பண்புகளோடு இருந்தார்களோ அதே இயல்புகளோடு உயிர்த்தெழுந்து வருவாங்க. அந்த கிரியைகளுக்கு பலன் உண்டு அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம பார்த்தோம். அதே போல 6வதா பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவாங்க. எங்க திரும்பி வருவாங்கன்னு பார்த்தோம்னா, தங்கள் தேசத்துக்கு, தங்கள் எல்லைக்கு, அதாவது தங்கள் குடும்ப வட்டத்திற்குள்ள திரும்பி வருவார்கள் என்ற ஒரு ஆறுதலான, நம்பிக்கையான அங்க வார்த்தைகள் அந்த தீர்க்க தரிசனத்திலே சொல்லப்படுகிறதை நாம பார்த்தோம். அதேபோல இதெல்லாம் யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார். இல்லையா? இப்ப இந்த காரியங்களை குறித்து நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார். இது உடைக்க முடியாத தேவ வார்த்தையாக இருக்கிறது. ஏன்னா நிச்சயமா கர்த்தர் சொல்லக்கூடிய காரியங்கள் நிறைவேற்றப்படும். ஆகையினால சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாமே பார்த்தோம்னா, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது, உடைக்க முடியாத தேவனுடைய வார்த்தையா இருக்கு. நிச்சயமா அது நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சு கொள்கிறோம். அதே போல கண்ணீர் விடுவது, இதுல நாம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, கண்ணீர் விடுவது பலவீனம் கிடையாது. அது மற்றவர்களோடு நாம இருக்கக்கூடிய ஒரு ஒத்துணர்வை குறிக்கூடியதா இருக்கு. ஏன்னா எஸ்ஆர்எஸ் கண்ணீர் விட்டார்ன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப மற்றவர்கள் அழும்போது நாமும் அழக்கூடிய அந்த காரியமானது பலவீனம் கிடையாது. அது ஒரு ஒத்துணர்வு. மற்றவர்களோடு நமக்கு இருக்கக்கூடிய அன்பினால் ஏவப்பட்டிருக்கக்கூடிய ஒத்துணர்வு என்ற காரியத்தை குறித்து நாம பார்த்தோம். இப்ப மரித்தோர் உண்மையிலே மரித்தோரை குறித்த காரியங்களை யெஷுவா சொல்லும்போது நித்திரை என்று வர்ணிக்கிறார். லாசரு மரிக்கும் போது கூட அவனை நித்திரை என்று வர்ணித்து அங்க சொல்லக்கூடிய காரியங்களை நாம படித்தோம். அதே போல நித்திரை என்ற உருவத்தை ஏன் அவர் உபயோகித்தார்னு பார்த்தோம்னா, ஏன்னா மனதுள் சென்றவர்கள் நிர்மூலமாக்கப்படல. இதுக்கப்புறம் அவர்கள் எழுந்து வருவாங்க. ஆகையினால்தான் அது நித்திரை என்று சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்லா தீமையின் அனுபவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நிவாரணமாகவும் அது இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். அப்ப திரும்பி வருவார்கள் என்ற அந்த எழுப்புதலில் நம்பிக்கை இருக்கிறது. ஆகையினால்தான் யெஷுவா கிறிஸ்து இதை நித்திரை என்று உபயோகித்தார். மனதுள் சென்றவர்கள் நித்தமா அழிக்கப்படல, நிர்மூலமாக்கப்படல. அதே போல திரும்ப வருவாங்க. சத்ருவின் தேசம் திரும்பி வருவாங்க என்ற நம்பிக்கை இருக்கிறதுனால யெஷுவா கிறிஸ்து இந்த மரணத்தை நித்திரைக்கு ஒப்பிட்டு அங்க பேசி இருக்கிறார் அப்படிங்கிற காரியங்களை குறித்து நம்ம கடந்த வாரமே இது குறித்த காரியங்களை நம்ம பார்த்தோம். சரிங்களா? சரி. அதே போல உயிர்த்தெழுதலை குறித்த காரியங்கள்லாம் எங்கெங்க வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற காரியங்களை நம்ம பார்த்தோம். அதில் பார்க்கும்போது தானியேல் 12:1-2 கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? உன் ஜனத்திலும் புத்திரருக்கான இருக்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியும் தோன்றின முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற ஒரு ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சில நித்திய ஜீவனுக்கும் சில நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழுத்து எழுந்திருப்பார்கள் அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். அப்ப இதுவரைக்கும் தான் கடந்த வாரம் நாம பார்த்த காரியங்களாக அது இருக்கிறது. அப்ப மிகாவேல் எழும்பக்கூடிய அந்த காலகட்டத்தில் மிகாவேலுங்கிறது ஆண்டவராகிய யெஷுவா கிறிஸ்து அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்ப 2ஆம் வருகையில எழும்பக்கூடிய அந்த காலகட்டத்தில் எழும்புவாரு. அப்பொழுது மகாபுத்திரமும் வரும் இல்லையா? புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற காணப்படுகிற ஒரு ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். இதில் மரண சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவார்னு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கும்போது சிலர் நித்திய ஜீவனுக்கு எழுதி வருவாங்க. சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கு விழுத்து எழுந்திருப்பார்கள் அப்படிங்கிறப்போ நித்திய ஜீவனுக்கு எழுந்து வருகிறவர்கள் யாரு? பரிசுத்தவான்களும் திரள் கூட்ட வகுப்பாரும் எழுந்து வரும்போதே நித்திய ஜீவனுக்கு என்று எழுந்து வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. மற்ற உலகத்தாரெல்லாம் எழுந்து வரும்போது திரும்ப கொடுத்தல ஆசுவாதத்துக்கு வரக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இதற்கு நித்திய இகழ்ச்சிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நித்திய கிடையாது, நீடித்தன்னு வரணும். நீடித்த நிந்தைக்கும் இகழ்ச்சி விழுத்து எழுந்திருப்பார்கள் அப்படிங்கிறப்போ இவர்களுக்கு கடந்த கால பாவங்க காரியங்கள்லாம் வெளியரங்கமாகும் போது நிச்சயமா அது அவர்களுக்கு இகழ்ச்சியாகவும் நிந்தியாகவும் இருக்கும். ஏன்னா தேவனுடைய வசனம் போதிக்கப்படும் போது அது இருவரும் கருக்குள்ள பட்டயமா இருக்கு. இதயத்தின் நினைவுகளும் யோசனைகளையும் வரையறுத்து நமக்கு விளங்கக்கூடியதா இருக்கு. அப்ப ஒவ்வொருவரும் விழித்து எழுந்திருக்கக்கூடிய இந்த உலக மக்கள் எல்லாருமே கடந்த காலத்தில் தாங்கள் செய்த பாவத்துக்காக கேடான காரியங்களுக்காக தங்களுக்கு தாங்களே அது ஒரு நிந்தையாக இகழ்ச்சியாக இருக்கும். வெட்கப்படுவார்கள். தங்களுடைய கிரியைகளை குறித்து அந்த காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணுவாங்க? வெட்கப்படுவார்கள். அதைத்தான் இங்க குறித்து சொல்லப்படக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. நீடித்த நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் வெளுத்து எழுந்திருப்பார்கள் அப்படிங்கிறப்போ அந்த காலகட்டத்தில் நீதியின் அரசாட்சி நடக்கும். ஆகினால் யாரும் அவர்களை நிந்திக்கிறதோ
இகழ்ச்சியா பார்க்கறதோ கேவலமா பார்க்கறதோ அதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஆனா இவர்களுடைய குற்ற குறைகள் கடந்த கால பாவங்கள்லாம் இவர்களுக்கு வெளிக்காட்டும் போது, இவர்களுக்கு உணர்த்துவிக்கப்படும் போது, வேத வசனங்கள் மூலம் உணர்த்துவிக்கப்படும் போது, அப்ப இவர்களுக்கு அது நாம இப்படியெல்லாம் கேடா இருந்தோமே சொல்லிட்டு ஒரு இகழ்ச்சியாக, நிந்தையாக தங்களுக்கு தாங்களே அது ஒரு இகழ்ச்சியான காரியமாக கருதுவார்கள். அப்படிங்கிற குறித்து நாம பார்த்தோம். சரிங்களா? கடந்த வாரம் இதுவரைக்கும் இந்த காரியங்களை நாம பார்த்தோம். இப்போ நாம அடுத்ததா பார்க்கக்கூடிய வசனம் என்னன்னு பார்த்தோம்னா, யோவான் 9:1 சொல்றார். பிறை குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அவனை குணமாக்குறார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். அதுல தொடர்ந்து பார்க்கும்போது 9:16 பிறவி குருடனை ஒருத்தர் குணமாக்குனாரு. இதை கண்டு தேவனை நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கணும். அங்க இருக்கிற பரிசேயர்கள், வேதபாரகர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கணும். இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி. ஆனா அதுக்கு பதில் அவங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? அப்பொழுது பரிசேயர் சிலர் அந்த மனுஷன் ஓய்வு நாளை கைக்கொள்ளாததினால் அவன் தேவனிடத்தில் வந்தவன் அல்ல என்றார்கள். ஆனா வேறு சிலர் பாவியா இருந்த மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப சத்தியம் இங்கே போகும்போது சத்திய காரியங்கள் வந்து பிறவி குணமாகும் போது அங்க என்ன இருக்குது? ஒரு பிரிவினை வரக்கூடியதாக இருக்குது. சிலர் இவன் தேவனத்தில் வந்தவன் அல்ல, ஓய்வு நாளை கை கொள்ளலையே, தேவனத்தில் வந்தவன் அல்ல அப்படிங்கிறாங்க. இப்ப இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டாக அவர்கள் வைக்கிறார்கள். ஆனா ஏற்கனவே பார்த்தோம். பிதாவோ கிரியை செய்கிற வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி எஸ்ஆவு சொல்றாரு. பிதாவும் ஓய்வு நாளை கிரியை செய்கிறார், இவரும் கிரியை செய்கிறார். அப்ப ஓய்வு நாளை கிரியை நன்மையான காரியங்கள் செய்வது தவறல்ல. ஆனா இவருடைய காரியங்கள்லாம் ஓய்வு நாளில் எந்த ஒரு வேலையும் எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறார். இன்னொரு இடத்துல சொல்லும் போது கூட விசுவாசிகள்கிட்ட கேட்கிறார், ஓய்வு நாள்ல உங்களில் ஒரு கழுதையாவது உங்களோட ஆடாவது துறவில விழுந்தா நீங்க அதை போய் தூக்கி விட மாட்டீங்களா? அப்படியே விட்டுட்டு போயிருவீங்க? ஓய்வு நாளாச்சே வேலை செய்யணும்னு சொல்லி விட்டுட்டு போயிருவீங்களா? அப்படிலாம் அவர் கேட்கும்போது அங்க அநேகர் வெட்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம எனக்கு பார்க்கிறோம். வேத வசனம் மூலமாக நம்ம படித்து அறிகிறோம் இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துல பிறவி குணமாக்கும் போது அங்க ரெண்டா பிரிகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு பிரிவினை உண்டாகக்கூடியதாக இருக்குது. அப்போ குணமடைந்தவனே கூப்பிட்டு கேட்கிறாங்க. 17வது வசனத்தை யோவான் 9:17 பார்த்தோம்னா, குணமடைந்தவனை கூப்பிட்டு அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிற அப்படிங்கிறப்ப அவன் என்ன சொல்றான்? அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று அங்கே சொல்கிறார் என்பதை நாம பார்க்கிறோம். ஆனா இது பரிசேயர்களுக்கு அது விளங்கல இல்லையா? பரிசேயர்களுக்கு வேத வசனங்கள் சொல்லுது, அவரு பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியமாயிற்று அப்படின்னு சொல்லப்பட்ட பிரகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேத பிரமாணங்கள், நியாய பிரமாணங்களே அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியமா இருக்கு. அவங்க ஓய்வு நாள வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற அதை இறுக பிடித்து கொண்டு அவர்கள் இருக்கிறதுனால அது அவர்களுக்கு ஒரு சுருக்கும் கண்ணியமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா அதே பரிசேயர்கள் ஓய்வு நாள விருத்த சேதனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஓய்வு நாள தங்களோட ஆடு மாடுக்கு தண்ணி காட்ட மாட்டாங்களா? அதெல்லாம் இயேசு கேட்கிறாரு. அப்போ அந்த மாதிரியெல்லாம் போய் செய்யும்போது இவ்வளவு காலமா பிறவியிலேருந்து குருடனா இருக்கிற மனுஷனை குணமாக்கும் போது அவர்களால் அதை என்ன பண்ண முடியல, அப்ரிசியேட் பண்ண முடியல. அப்ப இதுதான் அவர்களுக்கு தேவன் அவர்கள் கொடுத்த அந்த பிரமாணங்கள் அவர்களுக்கு கண்ணியமா இருக்குது. அதை குறித்து சரியான புரிதல் அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்ப பிரமாணங்களை ஒரு சடங்காச்சாரமாக தான் கருதுகிறார்கள். அது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைகள், நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்காம அந்த நியாயப்பிரமான காரியங்களை எல்லாம் ஒரு சடங்காச்சாரமாக ஒரு ட்ரெடிஷனா அவர்கள் அதை பார்க்கிறார்கள். அதுதான் அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா அதுல பிறவி கூட ரொம்ப தெளிவா இருக்கிறான் அப்படிங்கிற காரியங்களை குறித்துலாம் நம்ம பார்க்கிறோம். அவன் ஒரு தீர்க்கதரிசியை சொல்றது பார்க்கிறோம். அப்போ குருடனா இருந்த மனுஷன் மறுபடியும் அப்படியே அழைச்சி கேட்கிறாங்க. யோவான் 9:24, 25 பார்க்கும்போது குருடனா இருந்த மனுஷனை இரண்டாந்தரம் அழைத்து நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், அது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான் அப்படிங்கிறார். அப்போ அந்த குணமாக்கணவனை கூப்பிட்டு இந்த மனுஷனை பாவி என்று ஒத்துக்கன்னு சொல்லி ஒத்துக்க வைக்கிறதுக்கு பிரயாசப்படுறாங்க. இப்ப எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க அவர்களுடைய கிரியைகள் இல்லைங்களா?
குணமாக்கின மனுஷனே கூப்பிட்டு இவன் பாவின்னு சொல்லி ஒத்துக்க நாங்கள் அறிந்திருக்கிறோம் இல்லையா? நீ தேவனை மகிமைப்படுத்தி இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றால் அப்படிங்கிறப்ப அவனை ஒத்துக்க வைக்கிறாங்க. ஆனா அவன் அழகா பதில் சொல்றான். அவர் பாவிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் குருடனா இருந்தேன். இப்ப பார்க்கிறேன். இது ஒண்ணுதான் எனக்கு தெரியும் சொல்லி அவன் தெளிவாக அங்க பதில் சொல்லுகிறான் என்பதை நாம பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இது போலதான் இருந்து கொண்டிருக்கிறாங்க. சத்திய வார்த்தைகளை தெளிவற்ற விதமாக அதை பிடித்துக்கொண்டு தங்களுக்கு மனம் போன போக்கிலே பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். உலகத்தனமான காரியங்களே வேத வசனம் வளைத்து தங்களுக்கு பிரியமானபடி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் இல்லைங்களா? அந்த காலத்துல பரிசேயர்கள் இருந்தது போலதான் இந்த காலத்திலும் இவர்களுக்கும் இந்த வேத வசனங்கள் அவர்களுக்கு என்ன இருக்குது, கண்ணியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம். அப்போ தொடர்ந்து அவனை பாவின்னு ஒத்துக்க வைக்கிறதுக்காக பிரயாசப்படுறாங்க. யாரு? அந்த குருடன் இயேசு கிறிஸ்து பாவின்னு சொல்லணும் ஒத்துக்கிறதுக்கு பிரயாசப்படுறாங்க. அதுல 30லேருந்து 33 வரைக்கும் வசனங்களை நம்ம பார்த்தோம்னா அந்த அவன் கேட்கிறான், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம் அப்படிங்கிறான் இல்லைங்களா? பிறவி குருடன கண்களை திறந்தாண்டு இது வரைக்கும் யாருக்குமே இல்லையே, செஞ்சது இல்லையே. இவர் எனக்கு இப்படி செஞ்சிருந்தோம் அவர் எங்கேருந்து வந்தோம் நீங்க அறியாம இருக்கிறது ஆச்சரியமா இருக்குது சொல்லி அவன் ஆச்சரியப்படுகிறான். பரிசேயர் கொடுத்து, ஏன்னா பரிசேயர்லாம் வேத வசனங்கள் ஆராய்ந்து அறியக்கூடிய டாக்டர்ஸ் அவங்களாம். வேத வசனங்களில் புலமை பெற்றவர்கள். அவர்களே அறியாம இருக்கிறது இவனுக்கு ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்குன்னு சொல்றதை பார்க்கிறோம். தொடர்ந்து சொல்லும்போது பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவபக்தி உள்ளவனா இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி குருடனை கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டான முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். அப்ப அந்த பிறவி குருடனுடைய அந்த நிதானிப்பு இல்லையா, எவ்வளவு அழகா அவன் அங்க சொல்றான் பாருங்க. ஒருவன் தேவ பக்தியுள்ளனா இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தாதான் தேவன் அவனுக்கு செவி கொடுப்பார் அப்படிங்கிற காரியத்துல எவ்வளவு அழகா நிதானித்திருக்கிறான். அதே மாதிரி பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டாரே. இவர் பாவி பாவின்னு சொல்றீங்க, பாவியா இருந்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அந்த மனுஷன் செய்ய மாட்டாரே, தேவன் செவி கொடுக்க மாட்டாரே என்று அழகாக இவன் தன்னுடைய நிதானமான வேத காரியங்களை எப்படி இவன் நிதானித்து அறிந்து சொல்கிறான் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்ப பிறவி இப்போட கண்களை திறந்தாண்டு இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே, தேவனத்தை வல்லனா அவர் ஒன்று செய்ய மாட்டார் என்று தன்னுடைய நிதானிப்பை அழகாக தெரியப்படுத்துகிறான். ஆனா வேத வசனங்களை அறிந்து உணர்ந்திருக்கிற இந்த பரிசேயர்கள் அதை அறியவில்லை. அது அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன் இவர்கள் அறியலைன்னா இவர்கள் அவருடைய ஆடுகள் அல்ல, தேவனுடைய ஆடுகள் அல்ல. தேவனுடைய ஆடுகளாக இருந்தாக்க அவங்க அறிந்திருப்பாங்க. இவர்கள் தேவனுடைய ஆடுகள் அல்லாதவர்களாக இருக்கிறாங்க. ஏசாவர் சொல்லும்போது கூட என் ஆடுகள் என் சத்தத்தை செவி கொடுக்கும் அப்படிங்கிறார். யோவான் 10ல் 4-5 வசனங்களை பார்த்தோம்னா அவன் தன்னுடைய மெய்ப்பனானவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அண்ணனுடைய சத்தியத்தை அறியாதபடியினாலே அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவன் விட்டு ஓடி போகும் அப்படிங்கிறார். அப்போ இந்த குருடனா இருந்தவன் அவருடைய சத்தத்தை கேட்கிறான். அவருடைய ஆடுகளாக இருக்கிறான். அதை கேட்டு பின் செல்கிறான், கரெக்டா நிதானிக்கிறான். ஆனா பரிசேயர்கள் அவருடைய ஆடுகளாக இல்லாதபடியால அவர் சத்தத்தை அறியவில்லை, அவருக்கு பின் செல்லலைன்னு சொல்லி பார்க்கணும். அதுல தொடர்ந்து அதே அதிகாரத்துல 27-39 வசனங்களை நாம பார்த்தோம்னா என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப பரிசேயர்கள் இவருடைய ஆடுகளாக இல்லாதனால் செவி கொடுக்கவில்லை. என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது அப்படிங்கிறாரு. அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் இவருடைய உபதேசங்களை கேட்கும்போது இதை நிமித்தம் அவர் என்ன பண்றாங்க, மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள். அவரோ அவர்கள் கைக்கு தப்பி தப்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வசனங்கள் மூலமாக நம்ம படித்து அறிந்து கொள்கிறோம். சரி, அப்ப அவர்கள் பிடிக்க வகை தேடுறாங்க. எதுக்கு பிடிக்க வகை தேடுறாங்க? அவர் பிடிச்சு கொள்றதுக்காக, கல்லால் அடிச்சு கொள்றதுக்காக வகை தேடுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப இந்த சூழ்நிலையில தான் லாசர் மரிக்கிறான். மார்த்தாள் மரியாள் இவருடைய சகோதரி அந்த லாசரு
இந்த சூழ்நிலையை மறிக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ மறித்தான் அப்படிங்கிறப்போ மரியாள் மரியாளும் அவன் சகோதராகி மார்த்தாலும் இப்போ யோவான் 11 1 2 3 படிக்கிறோம். இப்போ மரியாள் மார்த்தாலும் என்ன பண்ணுறாங்க? பெத்தனியா கிராமத்துள்ள லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு கர்த்தருக்கு பரிமள பற்பல தைலம் பூசி தன் மகளை வலிமையால் அவருடைய பாதங்களை துவைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இப்போ அந்த ஊர்ல தான் பெத்தானியாவில் தான் அந்த பிறவி கூட்டம்லாம் குணமாக்கி எல்லாம் பண்ணாரு. இப்போ அங்கிருந்து அவர்கள் இவர்களை கொல்றதுக்கு வகை தேடுறதுனால அங்கிருந்து இங்கே வந்துட்டார். இங்கே வந்து இருக்கும்போது அந்த இருக்கத்தான் இந்த சூழ்நிலையில தான் அங்கே என்ன பண்றாரு? மரியாளும் அவர் அந்த லாசர் அப்படிங்கிற வியாதியப்பட்டிருக்கிறான். உடனே அவங்க என்ன பண்றாங்க? அவங்களுக்கு ஆண்டவராய் இயேசுவுக்கு தகவல் கொடுக்குறாங்க இல்லையா? நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆள் அனுப்புறாரு. இவர்களிடத்தில் ரொம்ப அன்பா இருந்தாரு அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நம்ம வசந்தன் மூலம் நம்ம படிக்கிறோம். அப்ப வியாதி பட்டிருக்கிறதுனால வர சொல்லி அவர்கள் தகவல் சொல்லி அனுப்புறாங்க. ஆனா அவரு என்ன பண்றாரு? உடனே போனாரா அப்படின்னு பார்த்தோம்னா யோவான் 11 4 5 6 வசனங்கள் படிக்கலாம். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியாயிருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலேயே பின்னும் 2 நாள் தங்கினார். இப்போ வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக கிடையாது, தேவனுடைய மகிமைக்கு ஏதுவாக இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனாலே மகிமைப்படுவார் என்று அங்கே அப்போஸ்தலர் சொல்லுகிறார். சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றதுன்னா, யெஷுவா மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரிடத்திலும் லாசரிடத்திலும் அன்பா இருந்தார்னு சொல்லப்பட்டது இல்லைங்களா? அன்பா இருந்தா அவர் என்ன பண்ணியிருக்கணும்? உடனே நமக்கு ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லை, முடியாம கிடக்கிறாரு, மன தருவாயில இருக்கிறான்னு நம்ம கேள்விப்பட்ட நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? அன்பா இருந்தா உடனே தடாலாடியே அடிச்சு பிடிச்சு போய் பார்க்கறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். ஆனா இங்க வசனம் இயேசு அவரிடத்துல அன்பா இருந்தார் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு? அவன் வியாதியா இருக்கிறதுக்காக அவன் கேட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள் தங்கினான்னு சொல்லப்படுது இல்லைங்களா? அப்ப இந்த வசனம் முன்னுக்கு முன் முரணா இருக்க. எங்க இடத்துல அன்பா இருக்கிறான்னு சொல்றாரு, ஆனா பின்னும் 2 நாள் தங்கினான்னு சொல்றாரே இல்லையா? அப்படிங்கிறப்போ இங்கதான் தேவனுடைய இவருடைய சித்தம் தேவனுடைய சித்தத்தோடு எப்படி ஐக்கியமா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு பார்க்கணும். 4ஆம் வசனம் என்ன சொல்றாரு? இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இல்ல, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கு. தேவனுடைய குமாரன் அதனால மகிமைப்படுவார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். அப்போ தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாகத்தான் அவர் என்ன பண்றாரு? பின்னும் 2 நாள் அங்க தங்குறாரு. நான் மறித்து 4 நாள் ஆனதுக்கு அப்புறம் அவனை உயிரோட கொண்டு வரும்போது அப்ப தேவனுடைய நாமம் மகிமைப்படக்கூடியதாக அங்க இருக்கிறது. அப்ப ராஜ்யத்தின் மகிமையை இதன் மூலமாக விளக்குறதுக்கு பிதாவின் சித்தமா இருக்கு. மரித்தவரையெல்லாம் உயிரோட எழுப்புகிறாரு, ராஜ்யம் வரும்போது மருத்த நிலையில இருக்கலாம் உயிரோட கொண்டு வருவார் அப்படிங்கிறத அந்த தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக லாசர் மூலமாக வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அதை அறிந்துதான் அவர் என்ன பண்றாரு? பின்னும் 2 நாள் அங்கே தங்கினார் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த காரியத்தை தேவனுடைய ராஜ்யம் மகிமைக்கு ஏதுவாக தேவனுடைய மகிமைக்கு ஏதுவாக ராஜ்யத்தை குறித்த காரியங்களை மற்றவர்களுக்கு விளங்குவதற்கு ஏதுவாக அவர் உபயோகிக்கிறாரு அப்படிங்கிறத இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். அதுக்காக லாசர் அவங்களிடத்துல அன்பா இருந்துக்கிறாரு இங்கே சொல்ல இருக்கு, இங்கே வந்து பின்னும் தங்கி இருக்கிறாரு, இது முரண்பாடா இருக்குது என்று நாம் கருதக்கூடாது. பிதாவின் சித்தப்படியே அவர் எல்லா காரியங்களும் செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ உயிர்த்தெழுதுக்கான நம்பிக்கையை இதன் மூலமா கொடுக்கணும். என்னுடைய ராஜ்யத்துல உயிர்த்தெழுந்து வருவாங்க, எவ்வளவு நாள் ஆனாலும் உயிர்த்தெழுந்து வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த லாசரின் மூலமாக கொடுக்கணுங்கிறது தேவ சித்தமாக அங்க இருக்கிறது. ஏன்னா அங்க எரேமியால தானே படிச்சோம், மீண்டும் வருவார்கள், உங்க தேசத்துக்கு வருவார்கள், உங்கள் பிள்ளைகள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதுபோல இவங்களும் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். அதே போல அப்போஸ்தலர்களுடைய விசுவாசம் அதன் மூலம் பலப்படக்கூடியது. அநேக காரியங்கள் இது விளங்குது.
தேவனுடைய மகிமை விளங்குது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்கள் விளங்குது, அப்போஸ்தலரோட விசுவாசம் அங்க பலப்படுகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதை குறித்த காரியங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா யோவான் 11ல் 7லேருந்து 10 வரைக்கும் நம்ம படிக்கலாம். 7லேருந்து 10 வரைக்கும். அவரை நோக்கி மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் பாருங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான் என்றார். அப்போ இங்கே யெஷாசு யூதேக்கு போகலாம் வாங்கன்னு சொல்றாரு இல்லையா? ஆனா அப்ப சீசர்கள் என்ன பண்றாங்க? இப்படிதான் யூதர்கள் உண்மைக்கு இப்ப கல்லறிய தேடினாங்களே, மறுபடியும் நீர் அங்கே அவ்விடத்துக்கு போகலாமா அப்படிங்கிறாரு. அப்ப அழகா பகலுக்கு 12 மணி நேரம் இருக்கு. ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடி இடர மாட்டான். இரவிலே நடந்தால் தன்னிலே வெளிச்சம் இல்லாதபடி இடறுவான். ஆகையினால் போலாம் வாங்க. ஏன்னா அதன் மூலமாக மகிமை வெளிப்படக்கூடியதா இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் மகிமை வெளிப்படக்கூடியதா இருக்கிறது சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ யெஷுவா சகோதரத்திலே அந்த லாசருவத்திலே அன்பாயிருந்தார். போகாதது அன்பின் குறைபாடு கிடையாது. மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக தான் அவர் போகாம இருந்தார். யூதேவுக்கு போகலாம், இப்போ அங்க போகலாம் அப்படிங்கிறாரு 2 நாள் கழிச்சு. எங்க? கொன்று போட நினைத்த இடத்திற்கே போகலாம்னு சொல்றாரு. அப்ப அவரிடம் அன்பு கொண்டவர்கள் அநேகர் இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட சாரார் தான் அவரிடத்தில் அன்பு கொண்டவர்களா இருக்கிறாங்க. அவருக்கும் சோகம் இருக்கு, அங்கலாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரும் நேரங்களில் கண்ணீர் விட்டார் என்று நாம பார்க்கிறோம். இப்போ யெஷுவா கிறிஸ்துவிட்ட அன்பு இருக்குது, லாசருவிடத்தில் அன்பு இருக்கு, சோகம் இருக்குது, கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம் இல்லையா? அவருக்கும் அங்கலாய்ப்புலாம் இருக்குது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளுகிறோம். அப்ப அவங்க சொல்றாங்க சீசுகள், இப்பதானே உங்களை கொல்ல தேடினாங்க, அங்க போகலாமா? அது அவங்க சீசர்களுடைய கவலையார், போனா மறுபடியும் நம்மளை கொல்ல தேடுவாங்களே அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அதுக்கு யெஷுவா என்ன சொல்றாரு? நம்முடைய 11லேருந்து 13 வரைக்கும் படிக்கலாம். யோவான் 11லேருந்து 13 வரைக்கும். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகம் அடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்ப இங்க யெஷுவா கிறிஸ்து மரணத்தை நித்திரை என்று உருவப்படுத்தி இங்க சொல்லுகிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் இல்லையா? நித்திரை அடைந்திருக்கிறான், எழுப்ப போகிறேன் அப்படிங்கிறார். அப்ப சீசர்கள் என்ன பண்றாங்க? அவங்க உண்மையான உறக்கத்தை குறித்து சொல்றாருன்னு சொல்லிட்டு அவன் வந்து நித்திரை அடைந்தால் சுகமடைவான் அப்படிங்கிறாங்க. அப்ப யெஷுவா கிறிஸ்து வெளிப்படையாக சொல்றார், அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவரும் நித்திரை இளைப்பாடுவதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். ஆகையினால அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? வெளிப்படையாக அவர் அங்க லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லுகிறார். அதை தொடர்ந்து 14, 15 16 படிக்கலாம். யோவான் அப்பொழுது இயேசு 11. அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்பொழுது திதிமு என்னப்பட்ட தோமா மற்ற சீசர்களை நோக்கி, அவரோடே கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். அப்ப லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லுகிறாரு. அப்ப இந்த உம் இடத்துல மரித்து நித்திரை அடைந்திருக்கிறான்னு சொல்றார் இல்லைங்களா? உம் அப்ப நித்திரை அப்படிங்கிற காரியத்தை அவர்களுக்கு இதன் மூலமாக மரணமானது நித்திரை, மறுபடியும் உயிரோடு வருவாங்க அப்படிங்கிற ஒரு படிப்பினை அவர் கொடுக்கணுங்கிறது தேவ சித்தமா இருக்குது. அதனால தான் அங்க உம் நித்திரை என்ற வார்த்தையை அங்க அவர் பயன்படுத்துறார் இல்லையா? அது மட்டும் உம் இல்லாம நான் அங்கு இராததனால் சந்தோஷப்படுகிறேன் அப்படிங்கிறார். எங்க? லாசரோடு கூட உடனே போய் லாசரோடு கூட இராதனால நீங்கள் நான் விசுவாசம் சந்தோஷம். உள்ளவர்களாவதுக்கு ஏது உண்டு என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். அப்ப அப்போஸ்தலருடைய விசுவாசம் இதன் மூலமாக பலப்படும் இல்லையா? ஆகையினால உம் உங்கள் நிமித்தம் நான் சந்தோஷப்படுகிறேன். இப்ப அவன்கிட்ட போவோம் வாருங்கள் அப்படிங்கிறார். அப்ப தோமா என்ன சொல்றாரு? சரி பரவாயில்ல, அவரோட கூட மறிக்கும்படி நாம போலாம் வாங்க அப்படிங்கிறார் இல்லையா?
அப்ப இந்த தோமா தான் அவர் மரணத்துக்கு அப்புறம் அவரை உயிர்த்தெழுதல நம்பாம இருந்தவர். இங்க என்ன சொல்றாரு, அவரோட கூட நாமும் மறிக்கும்படி போலாம் வாங்க அப்படிங்கிறாரு இல்லையா? அப்போ இந்த இவரு வந்த இந்த தைரியம் இல்லையா, தோமாவை குறித்து அநேகர் அவர் அவிசுவாசமா இருந்தாருங்கிற காரியம் மட்டும்தான் ஞாபகம் வரும். ஆனா இங்க அவர் என்ன சொல்றாரு, அவரோடு கூட மறிக்கலாம் வாங்க அப்படிங்கிறாங்க இல்லையா? அப்ப இந்த அவருடைய தைரியம் இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிந்ததுனால, இல்ல அவரை குறித்த விசுவாசத்தின் அவரோட குறித்த விசுவாசத்தினால, இல்ல அவரோட கூட அன்பினால் உண்டானதா, இல்ல ஒரு அசட்டு தைரியத்தினால் உண்டானதா தெரியாது இல்லைங்களா? ஆனாலும் அவரோட கூட மறிக்கும்படி போவோம் வாங்கன்னு சொல்லி தைரியமாக இங்கே அவர் சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சிலர் வந்து என்னதான் நடக்குது பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு அசட்டு தைரியத்துல போவாங்க இல்லையா? ஒரு அந்த மாதிரி போனாரா சொல்றாரா, இல்ல இயேசு மேல கொண்ட அன்பினால் சொல்றாராங்கிறது நமக்கு அங்க தெரியல, இங்க ஒன்றும் சொல்லப்படலை இல்லைங்களா? ஆனா போலாம் வாங்க சொல்றதை நாம பார்க்கிறோம். சரி, இப்போ எஸ்ஆகிறிஸ்து அங்க போறார். இந்த சீன்ல பார்த்தோம்னா எஸ்ஆகிறிஸ்து அங்க போகிறார். மார்த்தாள் இருந்த ஊருக்கு போகும்போது கொஞ்சம் தூரத்திலே அவர் நிக்கிறாரு. அப்ப மார்த்தாள் இடத்துல வர்றாங்க. வந்து என்ன சொல்றாங்க, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க இல்லையா? 11ல இருந்து 24 வரைக்கும் படிக்கலாம். இந்த யோவான் 11ஆம் அதிகாரம் 21ல இருந்து 24 வரைக்கும். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இப்ப மார்த்தாள் என்ன சொல்றாங்க, ஆண்டவரே நீர் இங்க இருந்தீரானால் என் சகோதரன் சகோதரன் மறிக்க மறிக்க மாட்டான். மாட்டான். அப்பன்னா என்ன அர்த்தம், நீங்க வராம போயிட்டீங்களே, நீங்க வராதனால தான் அவன் செத்து போயிட்டான். ஆண்டவர் மேலேயே குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அவர் இல்லாதனாலதான் செத்து அவன் போயிட்டான். இறந்துட்டான். நீங்க இருந்திருந்தீங்கன்னா நிச்சயம் அவனை காப்பாத்திருப்பீங்க காப்பாத்திருப்பீங்க. ஏன்னா அடுத்த வசனம் சொல்றாங்க, நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு அதை தேவன் தந்தருவார் என்று உங்களுக்கு அறிந்திருக்கிறேன். இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா என் சகோதரன் சாகாதபடி பாதுகாத்திருப்பீங்களே, வராம போயிட்டீங்களே, காப்பாத்தாம போயிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி அங்கே இயேசு மேலே அங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் போல் தெரிகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? இயேசு பதில் என்ன இருக்கு, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் அப்படிங்கிறார். அப்ப மாத்தாவோட பதில் என்ன, கடைசி நாள் அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறான். மெய்தான் ஆண்டவரே, உயிர் தெழுந்திருப்பான் எப்போ, கடைசி நாள உயிர் தெழுந்திருப்பான் அறிந்திருக்கிறேன் என்று அங்க சொல்லுகிறதே நான் பார்க்கிறோம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட அந்த உயிர்த்தெழுதலுக்கான நம்பிக்கை எல்லாத்துமே இருக்குது. ஆனா அது எதனால, எப்படி, எந்த விதமா வரும் தெரியாது இல்லையா? ஏன்னா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு, சத்ருவின் தேசத்திலிருந்து அவர்கள் எழுந்து வருவார்கள் என்று தீர்க்க தரிசன வசனங்கள் மூலமாக நாம் அறிகிறோம் இல்லைங்களா? எரேமியா சொல்றதை பார்க்கிறோம். ஆனா எப்படி வருவாங்க, ஏன் வருவாங்க, என்ன ரீசனுக்காக வருவாங்க தெரியாது. ஆனா கடைசி நாள் உயிர் தெழுந்திருப்பான் என்று நான் அறிந்திருக்கிறேன் இல்லையா என்று சொல்றாரு. அப்ப நீங்க தேவனிடத்துல எதை கேட்டா அவர் தருவாரு. யெஷுவா கேட்கறது எல்லாமே தேவ சித்தத்தின்படியே கேட்கிறார் அப்படிங்கிறத நாம அறிந்து கொள்ளணும் இல்லையா? நீங்க ஆகையினாலதான் நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் நமக்கு தந்தருவார். அப்போ ஜெபம் பண்ணும்போது அதனால்தான் தேவ சித்தத்தின்படியே கேட்கணும். இப்ப நமக்கு எது நன்மையானது எது தீமை கொடுக்கும் நமக்கு தெரியாது. நாம கேட்கிற காரியங்கள் எல்லாமே அநேக நமக்கு தீமை பயக்கக்கூடிய காரியங்களாக தான் நம்ம கேட்டுக்கொண்டிருப்போம். ஆனா அது பின்னால அது நமக்கு தீமை கொடுக்கும் என்பது நமக்கு தெரியாது. அதனால இவங்க என்ன சொல்றாரு, நீ தேவனத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ தேவன் உமக்கு தந்துள்ளார் என்று அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அது காரணம் என்னன்னா, யெஷுவா தேவ சித்தத்தின்படியே கேட்கக்கூடியவராக அவர் இருக்கிறாரு, செயல்படக்கூடியவராக இருக்கிறாரு. ஆகையினால் தேவன் அவருக்கு செவி கொடுக்கிறாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்போ யெஷுவா சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு.
யோவான் 11 25 27 வரைக்கும் படிக்கலாம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படிங்கிறாரு இல்லைங்களா? அப்ப இங்கே அந்த உயிர்த்தெழுதுக்கு நம்பிக்கை கொடுக்கிறான். மரிச்சாலும் என்னை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான், எழுந்திருப்பான், தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஷூரிட்டியை அங்க கொடுக்கிறாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அதே போல உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கு மறியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாய் அப்படிங்கிறாரு. இப்போ உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறிக்கவே மாட்டான் அப்படிங்கிறாரு. இதை எப்படி புரிந்து கொள்ளலாம்? ஒரு கேள்வி எழுது இல்லைங்களா? உயிரோடு இருந்து விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கு மறிக்கவே என்றென்றைக்கும் மாட்டான் அப்படிங்கிறார். மறியாமலும் இருப்பான். அப்ப உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவங்க யாரு? மரண சாபத்தில் இல்லாதவங்க, அந்த புது சிருஷ்டி இல்லையா? பரிசுத்தவான்களுக்குள்ள அந்த புது சிருஷ்டி மறிக்காது. அது உயிரோடு இருக்கக்கூடிய காரியமா இருக்குது. அது மறிக்காது, என்றென்றைக்கு உயிரோடு இருக்கும் இல்லையா? அதனாலதான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கு மறியாமலும் இருப்பான் அப்படிங்கிறாரு. ஆனா இதை விசுவாசிக்கிறா கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க? நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமார கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். அவர் எவரை அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்றாரு? ஆனா இவங்க எதை விசுவாசிக்கிறேன்னு சொல்றாங்க இல்லையா? தேவகுமாரனாகிய கிறிஸ்து அப்ப யெஷுவா கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியங்கள் இந்த அம்மாவுக்கு புரியல. ஆமா. ஆனாலும் நீர் மெசியா தேவகுமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கறத நான் விசுவாசிக்கிறேன் தெரிஞ்ச விஷயத்த சொல்றாங்க. ஆமா, அவங்க எதை விசுவாசிக்கிறேன் அப்படிங்கறத அவனுடைய இருதய நிலையை அங்க அவங்க வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கணும் இல்லைங்களா? ஆமா. அடுத்ததா அந்த சீன்ல பார்த்தோம்னா, இப்ப மார்த்தாள் வந்தாங்களா, அடுத்து மரியாள் வர்றாங்க இல்லையா? மார்த்தாள் போய் சொல்லிட்டு மரியாள் எழுந்து வர்றாங்க. மரியாள் வந்து அவங்களும் என்ன சொல்றாங்க? யோவான் 11:32 37 வரைக்கும் படிக்கலாம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். மார்த்தாள் வந்து சொன்ன அதே காரியத்தை இவங்களும் சொல்றாங்க இல்லையா? ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான். குற்றச்சாட்டு யார் மேல போகுது? யெஷுவா கிறிஸ்து மேலேயே போகுது. ஆண்டவர் மேல. ஆமா, நீர் கூப்பிட்ட உடனே வந்திருந்தீரானா, தாமதிக்காம வந்திருந்தீங்கன்னா இவன் என் சகோதரன் மறிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி மரியாளும் அதே விதமான அங்க குற்றச்சாட்டை அங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போலதான் ஆண்டவர் மேல எப்படி குற்றச்சாட்டை வைக்கிறாங்களோ அதே போல நாம எவ்வளவு நன்மை செய்தான காரியங்களை செய்தாலும் நம் மீதும் அநேகர் குற்றச்சாட்டை வைப்பார்கள். ஆனாலும் நாம் அதை என்ன பண்ணக்கூடாது? பொருட்படுத்தாதபடிக்கு நாம் நன்மை செய்கிறவர்களாகவே எப்போது இருக்க வேண்டும். அப்போ அதுல பார்க்கும்போது அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர் அழுகிற யெசுவா கண்டபோது ஆவியில கலங்கி துயரம் அடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் அப்படிங்கிறாரு. அப்ப யெசுவாவும் கண்ணீர் விடுறாருன்னு சொல்லி இன்னொரு காரியங்களே பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப ஆவியிலே கலங்குறாரு, துயரம் அடைகிறாரு அப்படின்னு சொல்லி இங்க பார்க்கிறோம். அப்போ யெசுவாவுக்கும் துக்கம் இருக்குது, அவரும் கண்ணீர் விட்டாரு. இந்த துக்கம் கண்ணீர்லாம் எதனால வருது? இப்ப இதுதான் கொஞ்ச நேரத்துல அவர் எழுப்ப போறாரு, உயிரோட கொண்டு வர போறாரு அப்படிங்கிறப்ப எதற்காக யெஷுவா அழணும்? எதுக்காக துக்கப்படணும் இல்லைங்களா? நம்மளா அந்த சீன்ல என்ன பண்ணுவோம்? ஹீரோயிசம் மாதிரி சிரிப்போம் இல்லையா? வந்துருவாங்க, கவலைப்படாதீங்க, கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே உயர்த்தி கொண்டு ஒரு ஹீரோயிசம் பண்ணி கொண்டு இருப்போம். ஆனா அந்த மாதிரிலாம் அவர் எதுவுமே செய்யல. என்ன பண்றாரு? கலங்குறாரு, ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து அவனை எங்க வைத்தீர்கள் கேட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த கலக்கம் துயரம்லாம் எதுல வருது? அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசுவா கண்டபோது, மற்றவர்கள் அழுகிறத கண்டபோது அவர் கலங்குறார், துயரம் அடைகிறார். அப்ப அவளுக்கும் கலக்கம் இருக்கு, துயரம் இருக்குது இல்லையா?
இது அவிசுவாசத்தினால வரக்கூடிய கலக்கம் துயரம் கிடையாது. மற்றவர்களோடு அவருக்கு இருக்கக்கூடிய ஒத்துணர்வு, அந்த ஒத்துணர்வினால் வரக்கூடிய துயரம் கலக்கமாக அங்கே இருக்கிறது. அப்ப இது போல தேவனுக்கும் துக்கம் இருக்கு. யெஷுவா கிறிஸ்து பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணான்னு பார்க்கிறோம் இல்லையா? அப்ப தேவன் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கும் துக்கம் இருக்கு. 3 நாள் யெஷுவா கிறிஸ்து ஜீவன் அற்றவராக பூமியின் வயிற்றிலே இருந்தார். ஜீவன் அற்றவராக இருந்தாரு. அப்ப தேவனுக்கும் அதை குறித்த காரியங்கள்லாம் கலக்கம் துயரம்லாம் நிச்சயமா இருந்திருக்கும் இல்லையா? அப்ப நமது மூலையில இருக்கிறதெல்லாம் அவர் பார்க்கிறாரு. என்னென்ன காரியங்கள் இருக்குது அப்படிங்கிற காரியங்களை அவரும் பார்க்கிறாரு. அப்ப நாம பாவம் செய்யும் போதெல்லாம் அவருக்கும் துக்கம் இருக்குது. இப்படி போறாங்களே வர்றாங்களே சொல்லி அவருக்கும் துக்கம் இருக்கிறது இல்லைங்களா? அப்ப அவர்களும் ஆவியிலே அப்ப அதே போலதான் யெஷுவா ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்று சொன்னார் பார்க்கிறோம். யெஷுவா கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த கண்ணீர் எதன் மூலமா வரக்கூடியதா இருக்குது? ஒத்துணர்வினால் வரக்கூடியதா இருக்கிறதே ஒழிய மற்றபடி அவருக்கு அது பலகீனம் அல்ல அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்கிறோம். சரி, மரியாள் மட்டும் இல்ல, அங்க இருந்த யூதர்களும் யெஷுவா தான் குற்றப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. குருடனை கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்கும் பண்ணக்கூடாதா இல்லையா? இவர்களும் அங்கிருந்த மற்ற யூதர்களும் குருடன கண்கள்லாம் திறந்தாரு, பெரிய குருடன கண்கள்லாம் திறந்தாரு. அப்ப இவனுக்கு சீக்கிரம் வந்து பொழைச்சிட வைக்க கூடாதா, சாகாமல் இருக்க பண்ணக்கூடாதா என்று அவர்களையும் யெஷுவா கிறிஸ்து மூலம் யெஷுவா கிறிஸ்துவை அங்கே குறை கூறும் விதமாக சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? சரி, அடுத்த தொடர்ந்து இந்த சீன்ல நாம பார்க்கும்போது 39-40 வசனங்களை படிக்கலாம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். கல்லை எடுத்து போடுங்கள் அப்படிங்கிறாரு. ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு என்று அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம் இல்லையா? அழகா விசுவாசா தேவனுடைய மகிமை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்ப அநேக தற்காலிகமாக இருக்கக்கூடிய அந்த நிவாரணத்தை தேடுறாரு. இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள், உபத்திரங்கள், துன்ப துயரங்கள் இருக்குது, இதுல இருந்து விடுவிச்சா போதும் அப்படின்னு சொல்லி தற்காலிக நிவாரணத்தை தான் தேடுகிறார்களே ஒழிய மறைத்ததற்கு அப்புறம் நமக்கு ஒரு ஜீவன் இருக்குது, இழந்து போனதை திரும்ப பெறுவோம், மறுபடியும் தேவன் நம்மளை உயிரோட கொண்டு வர்றார் அப்படிங்கிற அப்படிப்பட்ட அந்த நிவாரணத்தை யாரும் தேடுறது கிடையாது. இந்த உலக காரியங்களிலிருந்து இந்த பிரச்சனையிலிருந்து தற்காலிகமா நான் நிவாரணம் அடைஞ்சா போதும் அப்படின்னு தான் அநேகர் பார்க்கிறாங்க. ஏன்னா அவர்கள் தேவ மகிமையை பார்க்கவில்லை. தேவனுடைய மகிமை இதை காட்டிலும் அதிகமா இருக்கிறது. நாம இந்த மரித்தாலும் மறுபடியும் நம்ம உயிரோடு கொண்டு வரக்கூடியவரா இருக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யத்தில் நல்லது நிலையிலே நம்மளை ஸ்திரமாக வைக்க இருக்கிறாரு, நித்திய ஜீவனை கொடுக்க இருக்கிறாரு. இதையெல்லாம் அவருடைய கண்களை பார்க்கல. இந்த இங்க கண்களை இவர்களும் அதை பார்க்காதனாலதான் ஆண்டவரே 4 நாள் ஆச்சு நாருமே அப்படின்லாம் நினைக்கிறாங்க இல்லையா? தற்காலிகமா என்ன நடக்குமோ அதை தான் அவங்க யோசிக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்ல, நீ விசுவாசா தேவனுடைய மகிமை காண்பா என்ற நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்று அங்கே சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? சரி, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம் அவரை உயிரோட கொண்டு வர்றாரு. அப்போ இங்க ஒரு கேள்வி நார்மலா எழும்பணும் இல்லைங்களா? மரித்தவரை குறித்து நம்ம என்ன நினைக்கிறோம்? மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். பூமியில நடக்கிற எந்த காரியங்களும் அவருக்கு பங்கும் இல்லை, எதுவும் இல்லை. பூமியில வந்து அவனோட பிள்ளைகள் கனம் அடைந்தாலும் உணரான் இல்லையா? அப்படிலாம் நினைக்கிறோம் இல்லைங்களா? ஆனா யெஷுவா கிறிஸ்து லாசரே வெளியே வா என்று சொன்ன உடனே ஏஞ்சி வெளியே வர்றான். மரித்த நிலையில இருக்கிற ஒருவன் மாம்சத்துல ஒருத்தருடைய பேச்சைய குரலைய கேட்க முடியுமா? இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? இருக்கீங்களா மரியா? திருப்பி கேளுங்க பிரதர். மரித்த நிலையிலே இருக்கிற ஒருவனால் உயிரோடு இருக்கிற ஒருவருடைய வாய்ஸ, சத்தத்தை, பேச்ச கேட்க முடியுமா? முடியாது. முடியாது.
இப்ப இயேசு கிறிஸ்து சத்தத்தை மட்டும் கேட்டு எப்படி வெளியே வந்தாரு? அவர் கேள்வி ஜீவன் வருதா? எப்படி வெளியே வந்தாரு? யாருக்கா தெரியுமா? மரித்த நிலையில் இருக்கும் ஜீவன் அற்றவனா இருக்கிறான். பூமியில அவருக்கு பிள்ளைகளுக்கு அன்னமடைஞ்சாலும் உணரான் இல்லையா? குறைவுபட்டாலும் உணரான். எதுவுமே தெரியாது. ஜீவன் அற்றவனா இருக்கிறான். அப்படிப்பட்ட நிலையில எக்ஸா கிறிஸ்துவ பொறுத்த வரைக்கும் அவன் வந்து நித்திரையில இருக்கான், அவ்வளவுதான். தூங்குறவனே எழுப்புறான். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவன் மறிச்சிட்டான். எஸ்ஸா கிறிஸ்து மனுஷனா தானே இருக்கிறாரு. நித்திரை என்று உருவகப்படுத்தி சொல்றது இல்லையா? மரணத்தை நித்திரை என்று உருவகப்படுத்தி தான் சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா உயிரோடு மறுபடியும் கொண்டு வருவேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையினாலதான், அந்த காரியத்தினாலதான் நித்திரை என்று உருவப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றபடி மரித்தவன் எஸ்ஸா கிறிஸ்து மரித்த நிலையிலே தான் இருக்கான். ஜீவனற்ற நிலையிலே தான் இருக்கிறான் இல்லைங்களா? இப்ப ஜீவனற்ற நிலையில இருக்கும்போது இவருடைய சத்தத்தை எப்படி கேட்கிறா? மரித்தவர்கள் அனைவரும் எஸ்ஸா கிறிஸ்து சத்தத்தை கேட்கும் காலம் வரும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? கல்லறையில் உள்ள அனைவரும் எஸ்ஸா கிறிஸ்து சத்தத்தை ஆமா, கேட்கும் காலம் வரும் சொல்லப்பட்டிருக்கு, வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இருக்கு. அப்ப கல்லறைக்குள்ள இருக்கிறவங்க கேட்பாங்களா? இவரோட பேசுறது கேட்க முடியுமா? அவதான் ஜீவனற்ற இருக்கிறாங்களே இல்லையா? அதை இங்க இந்த நிகழ்வுல அழகா வெளிப்படுத்துறாரு. அது எப்படி வெளிப்படுத்துறாருன்னு நாம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? இந்த கேள்வி யாருக்குமே எழல இல்லையா? அநேகருக்கு எழல. எஸ்ஐஎஸ் கூப்பிட்டாரு, உடனே வந்துட்டாரு. அவ்வளவுதான். அப்படிதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இங்க ஒரு நுணுக்கமான ஒரு காரியம் உள்ள இருக்குது. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். சரி, வசனம் 41, 42 படிக்கலாம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை சோஸ்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதுமே எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். என்ன சொல்றாரு? மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்துல இருந்து கல்லை எடுத்து போட்டாங்க. எடுத்து போட்டதுக்கு அப்புறம் யெசுவா தம்முடைய கண்களை எடுத்து என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏற்கனவே ஜெபம் பண்ணிட்டாரு. ஜெபம் பண்ணதுக்கு பிதா செவி கொடுத்துட்டாரு. ஆகையினால உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா? அது மட்டும் இல்ல, தொடர்ந்து சொல்லும்போது நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தமே இதை சொன்னேன் அப்படிங்கிறாரு. அப்போ லாசரு உயிரோட வரணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவர் ஜெபிச்சிட்டாரு. ஜெபித்ததுக்கு பிதா செவி கொடுத்துட்டு அவரை உயிரோட கொண்டு வந்துட்டாரு. அவருக்கு சுவாசம் வந்துருச்சு இல்லையா? அப்ப சுவாசம் வந்த அந்த லாசரு சொல்றாரு, வெளியே வான்னு. உயிர்த்தெழுந்த லாசருவே வெளியே வான்னு சொல்றாரு. இந்த காரியங்கள் புரியுதா? அப்ப எசாசுர ஜபத்துக்கு பதிலாக தேவன் அவருக்கு அந்த மூச்சு கொண்டு வந்துட்டாரு, சோலை கொண்டு வந்துட்டாரு. இப்ப கல்லை எடுத்து போட்ட உடனே உயிரோடு இருக்கிற அவர்கிட்ட தான் என்ன சொல்றாரு? வெளியே வா லாசருவே, வெளியே வா என்று சொல்லுகிறாரு. லாசர் வெளியே வா வர அந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம பார்க்கிறோம் இல்லையா? அதுக்கப்புறம் தான் இவைகளை சொன்ன பின் அந்த ஜபத்துக்கான காரியங்கள், ஜபத்துக்கு தேவன் செவி கொடுத்துட்டார். அந்த காரியங்களை எல்லாம் சொன்ன பின்பு தான் லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது உயிரோடு வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சேலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்போ மரித்த நிலையிலிருந்து உயிரோடு வந்த அந்த லாசருவை வெளியே வான்னு சொல்லி கூப்பிடுறார். அப்போ அவன் வெளியே வர்றான். இந்த நிலையிலே தான் சத்தம் அவனுக்கு கேட்கும் இல்லையா? உயிரோடு வந்த நிலையில தான் யெசுவா சத்தம் அவனுக்கு கேட்கும். அப்போ யெசுவா உயிரோட வரணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஜெபித்துட்டாரு. அந்த ஜெபத்திற்கு பதில் தேவன் கொடுத்துட்டாரு. அதை சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவே
இந்த காரியங்களை எல்லாம் நான் உனக்கு சொல்றேன். நீர் எப்போது எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கிற ஜனங்களை விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தமே இதை சொன்னேன். இவர்கள் அறிந்து கொள்ளணும், இவர்கள் விசுவாசம் பலப்படணும். அதுக்காக தான் நான் சொல்றேன். நீர் எனக்கு அப்பனா என்ன அர்த்தம்? ஏற்கனவே அவருக்கு செவி கொடுத்துட்டாரு, லாசரு உயிரோட வந்துட்டாரு. அப்போ உயிர்த்தெழுந்த லாசருவே வெளியே வா அப்படிங்கறத அங்க அங்க சொல்றாரு. லாசருவே வெளியே வா அப்படிங்கிறப்போ உயிர்த்தெழுந்த நிலையிலே உயிரோடு இருந்த நிலையில இருக்க லாசரு தான் வெளியே வான்னு சொல்றாரு. அததான் பிரேத குழிகள் உள்ள அனைவரும் மனுஷனோட சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அப்படிங்கிறப்போ ஜனங்கள் உயிரோடு வந்ததுக்கு அப்புறம் உயிரோடு எழுந்து வரும்போது அவருடைய சத்தத்தை கேட்பாங்க. புது உடன்படிக்கை பிரமாணங்களை கேட்பாங்க. மரித்த நிலையிலே பூமியில என்ன நடந்தாலும் அவர்களுக்கு தெரியாது. அப்போ அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். பிதாவின் சித்தப்படியே ஜெபம் பண்ணணும். அத கிறிஸ்துவ மனவாட்டி ஒப்பார் பண்ணுவாங்க இல்லையா? தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். தெரிந்து கொள்ளப்படா அந்த நாட்கள் குறைக்கப்படாததான் ஒருவனாலும் தப்பி போவதில்லை. யார் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? மணவாட்டி சபையினர். மணவாட்டி சபை அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மகாபுத்திரத்தில் அவர்கள் தான் குறுக்கிட்டு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி போதும்னு நிறுத்த சொல்லுவாங்க. போதும் ஆண்டவரே நிறுத்த சொல்லி ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு ஜெபத்துக்கு மன்றாடுக்கு செவி கொடுத்து அவர் என்ன பண்றாரு? அதெல்லாம் ஸ்டாப் பண்றாரு. அப்ப நித்திரையில இருக்கிறவங்களும் உயிரோடு எழும்பணும். உயிரோடு எழும்பணும்னா இப்ப கிறிஸ்துவ மனவாட்டி வைப்பார் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணா அவங்க வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவருடைய சத்தத்தை அவங்க கேட்பாங்க. அவருடைய சத்தம் என்ன? சத்தியம்தான். சத்திய காரியங்களை அவங்க கேட்பாங்க, அறிந்து கொள்வாங்க, உணர்ந்து கொள்வாங்க. அதற்கு பூமியில உயிரோடு இருக்கிற தம்முடையவர்களை பயன்படுத்துவார் இல்லையா? அப்ப அவர்களும் ஜபிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்ப ஜபங்கிறது எவ்வளவு சொல்லுங்க. இந்த இடத்துல அந்த 44வது வசனம் வந்து தமிழ்ல கரெக்டா டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்கா பிரதர்? அப்போது மரித்தவன் வெளியே வந்தான் அப்படின்னா அவன் கை கால்கள்லாம் கட்டப்பட்டிருக்க நிலையில அவன் எப்படி வெளியே வருவான்? கண்ணு முழிச்சு உயிர் பெற்றுறான், ஓகே. இப்போ வெளியே வந்த அப்புறம் தான் அவர் வந்து எல்லா ஸ்திரீலையும் கழட்டுருங்க, சுற்றி பட்டு இருக்கிறத கழட்டுங்க அப்படின்றாரு. அப்போ ஓகே ஓகே, நீங்க கேக்குறது பிராக்டிக்கலா கேக்குறீங்க, குட், நல்லதுதான். மரித்த நிலையில இருக்கிற ஒருவனை கை கால்லாம் எப்படி கட்டுவாங்க பாத்திருக்கீங்களா? வெள்ளை துணியால கிழிச்சு கை காலு எல்லாமே கட்டியிருப்பாங்க. கை கால் எல்லாம் கட்ட மாட்டாங்க, 2 கட்டை விரல மட்டும் சேர்த்து இணைச்சிருப்பாங்க. ஆமா, சரியா? அதே போல கட்டுன கை கால்லாம் ஒருவேளை கை கால்லாம் கட்டி இருந்தாலும் அதே போல முன்னால 2 கையும் அந்த மணிக்கட்டுல சேர்த்து ஒரு சின்னதா கட்டியிருப்பாங்க. சரியா? கை கால்லாம் கட்டினாங்கன்னா மற்ற உயிரோடு இருக்கிறவனை அசைக்க முடியாம ஒரு திருடனையோ அல்லது ஒரு கொலை செய்தவனையோ போட்டு இறுக்கி கட்டுற மாதிரி அப்படி கட்ட மாட்டாங்க. நார்மலா தான் அந்த கட்டுதல் அப்படிங்கிறப்போ நார்மலா தான் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அவன் ஏஞ்சி வரலாம். இப்போ கை விலங்கு போட்டு ஒரு கைதியை வந்து கையிலே விலங்கு போட்டிருக்காங்க, காலையும் விலங்கு போட்டிருக்கிறாங்க. அவன் நடந்து வருவானா இல்லையா? வருவான். அது போலதான் இந்த கட்டுகள் இருந்திருக்கும். இந்த கேள்வி எனக்கும் வந்துச்சு. சரிங்களா? அது போலதான் இருந்திருக்கும். இல்லைன்னா அவன் அப்படி வர முடியாது இல்லைங்களா? வர முடியாம அசைக்க முடியாம செத்து போன போனதை அசைக்க முடியாத அளவுக்கு இறுக்கி போட்டா கட்டுவாங்க இல்ல இல்ல. அப்ப எழுந்து கொஞ்சம் கொஞ்சமா வரக்கூடிய அளவுக்கு தான் அது இருக்கும். அப்ப முழுசா அவங்க கட்டுகளை அவிழ்த்து விடுங்கன்றாங்க சொல்லுகிறது நம்ம பார்க்கணும். சரிங்களா? அது போலதான் இப்போ ட்ரம்ப் வந்து ராங்கா குடியேறினவங்கெல்லாம் அவங்கவுங்க நாட்டுக்கு அனுப்புனாரு. கையில காலில் விலங்கு போட்டு தான் அனுப்புனாரு. நடக்க முடியாம அனுப்பிச்சாரு. அது போலதான் இந்த காரியங்களும் அப்படிங்கறத நாம புரிந்து கொள்ளலாம். சரிங்களா? ஓகே சிஸ்டர். ஓகே பிரதர், ஓகே பிரதர். சரி. அப்ப இதுல நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன? ஜபம் ஜபம் எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் வருகிறது நமக்கு புரிய வருது. அப்போ நான் விதவையின் மகள் இல்லையா, அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாரு? அங்க நிச்சயமா அவர் என்ன பண்ணிருப்பாரு? ஜபம் பண்ணிருப்பாரு. ஜபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லியிருப்பாரு இல்லையா? தலித்தாகுமி
சிறு பெண்ணே எழுந்துரு அப்படின்னு சொல்லி எல்லாம் அங்கே வருது, படிக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு முன்னால பார்த்தோம்னா அவங்க எல்லாம் அழுவுறத பார்த்தா இவர் மனதுருகி அப்படின்னு வரும், மனதுருகுனார்னு வரும். அந்த மனதுருக்கம் குடல் துடித்ததுனால மனதுருகுனாங்க. இந்த பாடத்துல பின்னால வருதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வரும். அந்த அளவுக்கு அவர் மனதுருகிறார் அப்படிங்கிறவர் நிச்சயமா அவர் என்ன பண்ணியிருப்பாரு, ஜெபம் பண்ணியிருப்பாரு இல்லையா? நாமளே அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள வியாதினால இதுல சிலர் கஷ்டப்படும் போது நாமளே அவங்களுக்காக பரிதாபப்பட்டு ஜெபம் பண்றோம் இல்லைங்களா? அப்ப அவ்வளவு தூரம் அவங்க அழுகு துக்கம் அடைந்திருக்கும் போது நிச்சயமா ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு, அவர்கள ஜெபம் பண்ணியிருப்பாரு. ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள சொல்லியிருப்பாரு, தலித்தாவும் எழுந்திரு, சிறுபண்ணை எழுந்திரு சொல்லியிருப்பாரு. இதுதான் அங்கெல்லாம் நடந்திருக்கும். இங்க சுற்றி இருக்க ஜனங்கள் அறியும்படிக்கு நமக்கு என்ன சொல்றாரு, காமிக்கிறார் இல்லையா? இவர்கள் அறிந்து கொள்ளணும், உணர்ந்து கொள்ளணும் என்பதற்காக தான் இந்த ஜெபத்தை உம்மிடத்திலே இப்பொழுது நான் ஏறெடுக்கிறேன். நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். இப்ப எல்லா இடத்துலயும் அதே போலதான் அங்க ஜெபம் பண்ண காரியங்களை சொல்லாவிட்டாலும் கூட நிச்சயமா அவர் என்ன பண்ணியிருப்பாரு, ஜெபம் பண்ணியிருப்பாரு. ஜெபம் பண்ணி அவர விண்ணப்பத்துக்கு வேண்டுதலுக்கு செவி கொடுத்து யெஷுவா தேவன் அவருக்கு அந்த சுவாச காற்றை வர வச்சிருப்பாரு. அப்படிப்பட்டவர்கள் தான் இவரு கையை பிடிச்சு எழுப்பி விடுறாரு அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளுகிறோம். சரி. இப்ப இந்த காரியங்கள் மூலமாக நமக்கு தொடர்ந்து 45, 46 வசனங்கள் படிக்கலாம். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகி யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அவர்களில் சிலர் பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள். விசுவாச இதிலே கண்ட யூதர்களில் அநேகர் அவரிடத்துல விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இதான் முக்கியம். விசுவாசிக்கிறாங்க இல்லையா? தேவனுடைய நாமம் அது மூலமாக மகிமைப்படக்கூடியதா இருக்குது. ஆகையினாலதான் அங்க தாமதம் பண்ணி வந்தாரு. அதே போல இங்க உயிரோட எழுப்பிட்டாரு. அநேகர் அவரிடத்துல விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். ஆனா சிலர் என்ன பண்றாங்க, அவர்கள் சிலர் பரிசேயரிடத்துல போய் யெஷுவா செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள். இந்த மாதிரியான ஒரு கூட்டம் இருக்கிறாங்களே, இவங்க என்ன பண்ணணும், இவர்களும் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகணும். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, பரிசேயரிடத்துல விசுவாசம், இவர்களுடைய விசுவாசம் எங்க இருக்கு, பரிசேயரிடத்துல இருக்கு. பரிசேயர் பரிசேயரிடத்துல போய் யெஷுவா செய்தவளை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர் இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு, போயிட்டு இருக்கிறாரு சொல்லி அவருக்கு அறிவித்தார்கள். அப்படி இவர்கள் விசுவாசம் எங்க இருக்குது, பரிசேயரிடத்துல. ஏன்னா பரிசேயர்கள் தான் இவர்களை என்ன பண்றாரு, வழிநடத்தி கொண்டு இருக்கிறாங்க. நியாயப்பிரமாணங்களும் போய் வழிநடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இவர்களோட விசுவாசம் அங்க பரிசேயரிடத்துல இருக்கு. அவர்களிடத்துல போய் அங்க அந்த காரியங்கள் எல்லாம் அறிவித்தார்கள் என்று அங்க சொல்லுகிறது நாம பார்க்கிறோம். இன்னைக்கும் அநேக சத்தியத்தை இருக்க பிடிக்கிறது இல்லை. சத்தியத்தை இருக்க பிடிக்காதபடிக்கு தங்களை யார் வழிநடத்தி கொண்டு போகிறார்களோ அவர்களை இருக்க பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அது தூதனை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு காரியமா இருக்கும். சத்தியத்தை தான் நாம இருக்க பிடிக்கணும். நமக்கு சத்தியத்தை சொல்வதற்கு அவர்களை தேவன் கருவியாக பயன்படுத்துறாரு. அவ்வளவுதான் அவர்களுடைய காரியம். அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்க ஆசீர்வாதங்களையும் பலனையும் தேவன் அவர்களுக்கு கொடுப்பாரு. அதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. அதே சமயத்துல நாம் அவர்களை இருக்க பிடிக்காதபடிக்கு அந்த உபதேசங்களை தான் நம்ம என்ன பண்ணுவோம், இருக்க பிடிக்கணும். விசுவாசம் சொல்றாரு, பரிசேயரும் சதுசேயரும் மோசையின் ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர்கள் என்ன சொல்றாங்களோ சொல்றபடி செய்யுங்க. ஆனா அவங்களுடைய செய்கையின்படி செய்யாதீங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா அவங்க செய்கை வேறா இருக்குது. போதிக்கிறது நியாயப்பிரமாணம், ஆனா அவங்க செய்கை வேறா இருக்குது, வேறு விதமா இருக்குது. அவர் நியாயப்பிரமாணத்துல ஒரு சுண்டு வரல கூட அவங்க தொட மாட்டாங்க அந்த அப்படின்ற மாதிரி அங்க சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது போலதான் நாம மனுஷர்களை இருக்க பிடிக்கக்கூடாது. சத்திய செய்தியை, சத்தியத்தை தான் நாம இருக்க பிடிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்ப இந்த நிகழ்வுகள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுவது அங்க முக்கியமான ஒரு காரியம். அதான் நோக்கமா இருக்குது. அதை செஞ்சா மற்ற காரியங்கள் எல்லாமே தானே நடக்கும் இல்லையா? ஏன்னா யூதர்கள் அநேகர் அங்க விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு சொல்லும்போது கூட ஆகாரத்தை பார்க்கிறோம், ஜீவனும் உடையை பார்க்கிறோம், சரீரம் விசேஷத்தைகள் என்று சொல்லுகிறாரு. ஆனா நாம என்ன பண்றோம், அநேக காரியங்கள்ல இந்த உலகத்துக்கு தேவையான, இந்த சரீரத்துக்கு தேவையான காரியங்களை தான் நாம கேட்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம்.
ஆனா இதை காரிலும் ஜீவன் நமக்கு காரியமா இருக்கு. நித்திய ஜீவன் வரைக்கும் கிரியை செய்கிற போஜனத்துக்காகவே நீங்க நித்திய ஜீவன் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த போஜனத்துக்காக நீங்கள் கிரியை நடப்பீங்கள் என்று விசுவாசம் சொல்றதுல எல்லாம் நம்ம பார்க்கிறோம், கேட்டிருக்கிறோம் இல்லைங்களா? இப்ப உடைய பார்க்கும் சரீரம் விசேஷித்தவைகளா இருக்கிறது. ஆகையினால்தான் உண்ணும் உடுக்கும் உங்களுக்கு உண்டாயிருந்தா போதும். இதை பத்திலாம் நீ கவலைப்படாதீங்க. நாளை தினத்தை குறித்தெல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றதை நாம பார்க்கிறோம். அப்போ அதெல்லாம் ஆகாரம்னு ஏன் சொல்றாரு? மற்ற காரியங்களை எல்லாம் அதில் இருக்கும் சக்தி ஆற்றலை உட்கிரகிக்க தேவன் நம்மில் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறாரு. உடம்புல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் அதோட சக்தியெல்லாம் உட்கிரகிக்கிறதுக்கு தேவையான அதற்கான ஃபங்க்ஷனுக்கு தேவையான காரியங்களும் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். நமக்கு முக்கியமாக தேவை ஆவிக்குரிய ஆகாரம். அதற்காக தான் நம்ம அதிகமாக கிரியை செய்யணும். அப்ப இந்த பூமிக்குரிய ஆகாரங்களை தேவன் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குறேன் அப்படிங்கிறார். முந்த தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், மற்றவங்களாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படிங்கிறார். ஒருவன் தன் பிள்ளை பாம்பை கேட்டால் பிள்ளை மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? அப்ப முட்டையை கேட்டாக கல்லை கொடுப்பானா என்று அங்கே இயேசு சொல்றதை பார்க்கிறோம் இல்லையா? அப்ப பொல்லாதவள் நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா அவனால் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்கிறதை நாம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய ஆர்வங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? ஆவிக்குரிய ஆகாரத்திற்காக, ஆவிக்குரிய தேவைகளுக்காக நாம ஜெபம் பண்ணக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த காரியங்கள் மூலமாக நாம புரிந்து கொள்கிறோம். இப்ப அதை தொடர்ந்து பார்த்தோம்னா இந்த பரிசேயர் சதுசேயர் என்ன பண்றாங்க? யோவான் 11:47, 48 படிக்கலாம். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து, நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே, நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசி நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். இப்ப ஆசாரிட்ட போய் சொன்ன உடனே ஆசாரியோட பிரதிகிரி எப்படி இருக்கு? ஆலோசனை சங்கத்தை கூடுறாங்க இல்லையா? எல்லாரும் ஆலோசனை கூட்டுறாங்க. என்ன செய்யலாம்? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்யறானே, இவனை இப்படியே விட்டுட்டா என்ன ஆகும்? எல்லாரும் உன்னை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரோமர்கள் நம்முடைய ஸ்தானத்தை நீக்கி போட்டுருவாங்க. நம்முடைய ஸ்தானத்தை நீக்கி போடுறது மூலம் ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து கலகம் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு அவர்களையும் அழித்து போடுவார்களே இல்லையா? அப்போ ஜனங்களுக்காக இல்ல, இயேசு கலகமா பண்ணிட்டு இருந்தாரு இல்ல. ஆனா அவர்கள் மேல் வச்ச குற்றச்சாட்டு ரோமருக்கு விரோதமா கலகம் பண்றான்னு சொல்லிதான் அவருக்கு குற்றச்சாட்டு வச்சாங்க இல்லையா? ஆனா அவர் கலகம் பண்ணல. எங்கே எல்லா இடங்களும் நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரிந்தார் என்று வேத வசனங்கள் மூலம் நாம் படிக்கிறோம். ஆனா இவர்கள் என்ன பண்றாங்க? இப்படியே விட்டுட்டா நம்முடைய சாணத்தை ரோமர்கள் எடுத்து போடுவாங்க. அப்ப அதுக்கு சப்போர்ட்டா ஜனங்களை சேர்த்துக்கிறாங்க, ஜனங்களையும் அழிச்சு போட்டுருவாங்க சொல்லிட்டு தங்களுக்கு சுயநலமான காரியங்களுக்கு ஜனங்களுடைய சப்போர்ட்டை அவங்க எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா? அதனால்தான் ஒருவன் மரிப்பது நலம் என்று அங்கே சொல்லுகிறார். 49:50 வசனம் படிக்கலாம். வசனம் 49:50. கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நலமாயிருக்கும் என்று நீங்கள் இருக்கிறீர்கள் என்றான். ஜனங்களுக்காக ஒருவன் மரிப்பது நலமா இருக்கும் என்று சிந்திக்காம இருக்கீங்க. அப்ப அவன் இயேசு கிறிஸ்துவ கொலை பண்றது அநியாயமா இருந்தாலும் கூட ஜனங்கள் எல்லாரும் அழிந்து போகாதபடிக்கு உணவு நாம சாகடிக்கிறது நல்லதுதான் இல்லையா? அப்படி ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்க. அவங்க அப்படி சப்பக்கட்டு கட்டுறது யாரு? காய்பா, பிரதான ஆசாரியன் இல்லையா? அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன்மாய காய்பா என்பவன் இந்த விதமாக ஒரு சப்பக்கட்டு கட்டி அவர் கொலை செய்யறது அநியாயமா இருந்தாலும் கூட ஜனங்களை எல்லாரும் அழிந்து போகாதபடிக்கு அவங்களுக்காக ஒருத்தனை கொல்றது நல்லதுதான். அப்ப இது எப்படி இருக்குது? நன்மை வரும்படிக்கு தீமை செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஒரு நல்லது நடக்கணும் நம்ம போய் சொல்லலாம், ஒரு நல்லது நடக்கணும் நாம அதுக்காக ஒருத்தருக்கு தீமை செய்யலாம். இப்படி இந்த விதமாக தான் இவர்கள் சொல்றார்கள் என்றது அங்கே தெரிய வரக்கூடியதா இருக்கு இல்லைங்களா? அப்போ இவர்களுக்கெல்லாம் அவர் மேல ஒரு வெறுப்பு இருக்கு. ஒருவர் மறிக்கிற நலம் அப்படி சொல்றாங்க. அப்போ உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் தேவ வல்லமையினால் நடப்பிக்கப்படுகிறது அப்படிங்கிறத இவர்கள் என்ன பண்ணல, அறியல, உணர்ந்து கொள்ளல.
இப்போ உயிர்த்தெழும் திட்டத்தை எவ்வளவு படிச்சாலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. கஷ்டமா தான். அந்த நேரத்தில் நடக்கும்போது நிச்சயமா நாம எதிர்பார்க்கிறதற்கும் நாம நினைக்கிறதற்கும் அதிகமாகவே அந்த காரியங்கள் எல்லாம் மகிமையாக இருக்கும். இப்ப ராஜ்யத்துல சரீர குறைபாடுகள் எல்லாமே நீக்கப்பட்டு போகும் அவருடைய ராஜ்யத்துல. இப்ப இருக்க குறைபாடுகள் நீக்கப்பட்டு போகும். அவர்கள் தங்கள் சுய தேசத்துக்கு திரும்பி வருவாங்க அப்படிங்கிறப்போ அவங்க குடும்ப வட்டாரத்துக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம் இல்லையா? சுய தேசம்னா சுய இடத்துக்கு கூட வருவாங்க. அப்ப அவர்களை வரவேற்கக்கூடியவர்கள் அங்க இருப்பாங்க. அவர்களுக்காக ஜெபம் பண்ணக்கூடியவர்கள் இருப்பாங்க இல்லையா? அப்ப வரும்போது நீங்க உங்களுடைய பிரயாசம் விருதா போகாது அப்படிங்கிறாரு. அப்ப பிள்ளைகளை நீங்க நீங்க எடுத்துக்கொண்ட பிரயாசம் விருதா போகாது. எந்த குணநலன்களை நீங்கள் நல்ல விதமா வளர்த்திருக்கிறீர்களோ அதே குணநலன்கள் அவர்கள் வருவாங்க இல்லையா? இப்ப ராஜ்யத்துல வரும்போது அந்த சரீர குறைபாடுகள்லாம் நீக்கப்பட்டு போகும். அப்ப மனசுல, அது புரிதல்ல, ஒழுக்கமான காரியங்கள, நடத்தையில எல்லா குறைபாடுகளும் அந்த ராஜ்யத்துல சரி செய்யப்படும். இப்பொழுது இருக்க குறைபாடுகள், அபூர்ணங்கள் எல்லாமே நீக்கப்பட்டு போய்விடும். அப்ப தேவ மகிமை விளங்கப்படும். இப்படி நீக்கப்பட்டு போகிறது மூலமாக அந்த உயிர்த்தெழுதலுக்கான காரியங்கள் என்ன பண்ணும்? தேவ மகிமை விளங்கப்படக்கூடியதா இருக்கும். எப்படி மனுஷன் படிப்படியாக செத்துக்கொண்டே போனானோ, இப்போ உயிரோடு எழுந்து யெகோவா சத்தத்தை கேட்டு யெகோவா சத்தத்தை கேட்டுன்னா என்ன அர்த்தம்? அங்கே இருக்கக்கூடிய புது உடன்படிக்கையின் பிரமாணங்கள். அந்த பிரமாணங்களுக்கு அவனுக்கு கீழ்ப்படிய பூரணத்தை நோக்கி முன்னேறக்கூடியவனாக இருப்பான். சாத்தான் முழுமையாக கட்டப்பட்டு இருப்பான். அப்ப முன்னேறக்கூடியவனாக இருக்கான் அப்படிங்கிறப்ப எல்லாரும் அதை வாஞ்சிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இப்ப தீமை செய்யறதுக்கு அநேகர் வாஞ்சிக்கிறாங்க. காரணம் என்ன? தீமை செய்யறது அவர்களுக்கு எளிதா இருக்குது. நன்மையான காரியங்கள், நீதியான காரியங்கள் செய்யறது கடினமா இருக்குது. இல்லையா? ஆனா அந்த காலகட்டத்துல பார்த்தோம்னா, நன்மையான காரியங்கள் செய்வது எளிதா இருக்கும். அநேகர் அதை வாஞ்சிப்பாங்க. ஏன்னா நன்மையான காரியங்கள் செய்யும்போது பூரணத்தை நோக்கி முன்னேறக்கூடியவர்களா இருப்பாங்க. அறிவு வளரக்கூடியதா இருக்கும். அவருடைய ஞானேந்திரியங்கள் வளரக்கூடியதா இருக்கும். சரீர சம்பந்தமாக, மனது சம்பந்தமாக, ஒழுக்கம் சம்பந்தமாக, ஆர்டிஸ்ட் சம்பந்தமாக எல்லாத்துலயுமே பூரணத்தை நோக்கி முன்னேறக்கூடியதா இருக்கும். ஆனா தவறு செய்வார்களானால் அங்கே சிட்சை இருக்கு. இருப்பு கோலாச்சி இல்லையா? மகனை சிட்சிக்கிறது போல தகப்பன் மகனை சிட்சிக்கிறது போல சிட்சை இருக்கும். ஆகையினால் அநேகர் நன்மையான காரியம் செய்வதற்கு வாஞ்சிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பாங்க. அப்படி செய்யும்போது பூரணத்தை நோக்கி முன்னேறக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாக அங்கே இருக்கும். சாத்தான் இருக்க மாட்டான். முழுமையாக கட்டப்பட்டு போயிருப்பான் இல்லையா? ஆகையினால பூரணத்தை நோக்கி முன்னேறும் போது அதெல்லாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்கும். அப்ப சரீரம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, இந்த முன்னேற்றம் கொடுக்கப்படுகிறது தேவனுடைய நாமம் விளங்குவதற்கு ஏதுவாக தான் அது இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறோம். அந்த காலகட்டத்தில் அன்பு ஆட்சி செய்யும். சிங்காசனம் நீதியில இருக்கக்கூடியதா இருக்கும். அன்பு நீதிங்கிற சிங்காசனத்தில் அன்பு அமர்ந்து ஆட்சி செய்யும். இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் மேல் கிடையாது. அவர்கள் மனுமக்களுக்கு தங்களை ஜீவனை கொடுத்தவர். ராஜாவும் ராஜகுமார்த்தியுமா இருக்கக்கூடிய அந்த சிறுமுந்தை வகுப்பார் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? மனுஷனுக்காக, மனுஷன் பாவியா இருக்கையிலேயே அவர்களுக்காக தங்கள் ஜீவனை கொடுத்தவங்க. மனிதர்களுக்காக நன்மை செய்வதற்காக தங்களை ஜீவனை கொடுத்தவங்க. இந்த பாவ உலகத்திலே இவ்வளவு எதிர்ப்புகள் மத்தியிலும் அவர்கள் மனிதர்கள் மேல் கொண்ட அன்பினால, பிதாவின் மேல் கொண்ட அன்பினாலே, சக மனிதர் மேல் கொண்ட அன்பினாலே அவர்கள் தங்களை ஜீவனை கொடுக்க ஆயத்தமா இருந்தார்கள். ஜீவனை கொடுத்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் இப்படி மகிமையிலே ஆட்சியிலே இருக்கிறாங்க. அப்ப இப்ப இன்னும் அதிக நன்மையான காரியங்களை செய்வார்களே, அதிகமான சத்திய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்களே, எல்லாருக்கும் புரியும்படிக்கு தேவனுடைய ஆவியை ஊற்றக்கூடியவர்களா இருப்பாங்களே. யோவேல்ல படிக்கிறோம், மாம்சமான யாவருக்காகவும் என் ஆவியை ஊற்றுவேன். இப்ப எல்லாருக்கும் அந்த பரிசுத்தாவி பொழிந்தருள படும்போது நிச்சயமா அவர்கள் எல்லாம் சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக, அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக நிச்சயமா அவர்கள் இருப்பாங்க இல்லையா? அப்ப அன்பை ஆட்சி செய்யணும். அந்த பிரஜைகளை என்ன பண்ணும்? அன்பை இருக பிடித்துக் கொண்டு அவர்களும் அன்பிலே வளரக்கூடியவர்களா இருப்பாங்க. உலக மக்கள் யாருக்குமே எல்லாருமே அன்பிலே வளருவதற்கு தேவையான ஒத்தாசைகள், உறுதுணைகள், தேவையான பலன்கள் எல்லாமே கொடுக்கப்படக்கூடியதா இருக்குது. உலக மக்கள் செய்ய வேண்டிய காரியம்லாம் அன்பை வளர்க்கணும். அன்பிலே அன்பின் பிரமாணங்களை கீழ்ப்படியும் போது அன்பு வளரும். அன்பிலே வளர பூரணத்தை நோக்கி போவாங்க. இதற்கு அடிப்படையா இருக்கக்கூடிய காரியம் என்னது? விசுவாசம். அதான் பேர் சொல்றாரு, விசுவாசோட தைரியம்,
தைரியத்தோட ஞானம், ஞானத்தோட இச்சடக்கம், இச்சடக்கத்தோட பொறுமை, பொறுமையோட தேவபக்தி, தேவபக்தியோட சகோதர சிநேகத்தை கூட்டி வழங்குங்கள். இது அப்படியே டெவலப் ஆகிட்டே போகும். இந்த கிருபை நயங்கள் டெவலப் ஆகிட்டே போகும். ஹையர் பிரைமரி கிரேஸ் டெவலப் ஆகிட்டே போகும். அதன் மூலம் லோயர் பிரைமரி கிரேஸ் அவர் ஆளக்கூடியவர்களாக, கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதெல்லாம் வளர்க்க வேண்டும் இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் வளரும்போது நிச்சயம் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? தேவ மகிமையை காணக்கூடியவர்களாக இருப்பாங்க. நித்திய ஜீவனை அடைவதற்கு சரீரம் மட்டும் போதாது. இல்லாத எல்லாவற்றையும் கொடுத்து இயேசு ரட்சிக்கிறார். ஆதாம் மூலம் இழந்து போன காரியங்கள் எவ்வளவு இருக்குதோ அவ்வளையும் அவர்களுக்கு கொடுக்கிறார் இல்லையா? ஆதாம் எதெல்லாம் இழந்தான்? ஜீவனை இழந்தான். ஜீவனுக்கு ஆதாரமான உரிமைகளை இழந்தான். ஜீவனுக்கு ஆதாரமான உரிமைகள்னா என்ன அர்த்தம்? ஏதேன் தோட்டத்துல ஜீவனை அபிவிருத்தி செய்வதற்கு தேவையான அந்த கனிவைகளை சாப்பிட்றதுக்கூடிய அந்த உரிமைகளை இழந்துட்டான். இழந்ததுனாலதான் அவனுக்கு பூமி சபிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்க அந்த கனிகள் கொடுக்கத்தக்க சத்தான காரியங்களை பூமியில எந்த ஒரு இதுவும் கொடுக்க முடியல. அப்ப அவன் சரீரம் பலகீனப்பட்டுக்கிட்டே போகுது. சரீரம் விடாய்க்குது. சரீரம் விடாய்க்கும் போது அவன் என்ன பண்றான்? சரீரத்துக்கு ஒரு சௌகரியத்தை தேட நினைக்கிறான். சௌகரியத்தை தேடும் போது மற்றவர்களுடைய உழைப்பையும் மற்றவர்களுடைய காரியங்களும் தனக்கு பயன்படுத்த நினைக்கிறான். அப்ப அங்க பாவம் வருது. இப்படி படிப்படியாக அபூர்ணமும் போயிட்டே இருக்குது. பாவத்திலையும் போய் கொண்டே இருக்குது. ஆனா இப்போ கிறிஸ்துவின் ராஜ்யத்துல இதெல்லாம் படிப்படியாக நீக்கப்பட்டு பூரணத்தை நோக்கி முன்னேறக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஆதாம் மூலம் எழுந்து போன காரியங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடியதா இருக்கு. பூமி முழுக்க ஏதேன் தோட்டமாக மாற்றப்படக்கூடியதா இருக்கிறது. அப்ப இல்லாத எல்லாவற்றையுமே மனுக்குலத்துக்கு கொடுத்து தேவன் அவர்களை ரட்சிக்கிறாரு. பூரணத்தை தேவன் கொடுக்கிறாரு. இவ்வளவு வசதி வாய்ப்புகளும் நன்மையான காரியங்களும் ஆத்மாவை கொடுக்கும்போது நாம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? கேரக்டரை வளர்த்துக்கணும். நம்முடைய கேரக்டர் டெவலப் பண்ணணும். குணத்தை வளர்த்து கொள்வது நம்ம பொறுப்பு. அது தானா வளராது. பிதாவின் சித்தத்துக்கும் அதுக்கு இசைவு இணக்கமா நடந்து அந்த அன்பின் அடிப்படையில் நாம் நடக்கும் போது நம்முடைய கேரக்டர் வளரும். நம்முடைய கேரக்டர் முழுமையானது என்னது? அன்பு. இப்போதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது. இதில் அன்பே பெரியது அப்படிங்கிறாரு இல்லையா? அந்த அன்புங்கிற கேரக்டர்ல நாம் வளர்ந்து 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 நம்ம பூர்ணப்படணும். அப்படி பூர்ணப்படும் போது தேவன் அன்பா இருக்கிறார். அதான் வேதவசனம் படிக்கிறோம். தேவன் அன்பா இருக்கிறாரு. அப்படி அவருடைய சாயலா இருக்கக்கூடிய மனிதனும் அன்பிலே வளர்ந்து பூர்ணமான அந்த அன்பை எட்டக்கூடியவனா இருக்கணும். அதுக்கு தான் அப்பொழுதுதான் அங்க என்ன பண்ணுது? தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக அந்த சிருஷ்டிப்பிலே இருக்கும் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அதனால்தான் அதை தீர்க்கதரிசி சொல்றாரு, அலறாத, கூக்குரடாத, நம்பிக்கை விட்டுறாத. உயிர்த்தெழுதல் ஒரு காரியம் இருக்குது. எல்லாத்துலயும் எல்லாம் திரும்பி வருவாங்க, எல்லாத்தையும் அடைவாங்க சொல்றாரு இல்லைங்களா? அப்போ மோசே கூட சொல்றாரு, என்னை போன்று ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் சகோதரனோடு கர்த்தர் எழும்ப பண்ணுவார். அவருடைய சொல் கேளாதவனும் அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் இல்லையா? இப்ப விசுவாச அண்ணாமர்கள் வந்திருக்கும் போது எல்லாரும் எழுப்பி வந்து அவருடைய சொல் கேட்கக்கூடியவர்களாக இல்லையா? அதைத்தான் புதிய புதிய ஏற்பாடுல வேறு விதமாக சொல்றார். பிரேதக்குழியில் அனைவரும் மனுஷகுமான சத்தத்தை கேட்கும் காலம் வரும் இல்லையா? எல்லாரும் கேட்கணும். உயிர்த்தெழுந்து வந்து எல்லாரும் அந்த பிரமாணங்கள் கீழ்ப்படி, அன்பின் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியணும். அன்பின் பிரமாணங்கள் ஒன்றும் அதிகமானது இல்லை. உன் தேவனாய கருத்தை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. உணத்தில் அன்பு கூறுவது போல அயனத்தில் அன்பு கூறுவாயாக. அவ்வளவுதான். இதை நிறைவேற்றினா அன்பு வளர்ந்து கொண்டே போகும் இல்லைங்களா? அப்போ நாம இந்த காலகட்டத்துல இப்ப இருக்கிற இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில தேவன் எதிர்பார்க்கிற அந்த கேரக்டரை நம்ம என்ன பண்ணோம்? நாளுக்கு நாள் வளர்த்து கொண்டே போகணும். அன்பின் பிரமாணங்களை நம்ம வளர்ந்து கொண்டே போகணும் இல்லையா? அப்ப அந்த விதமாக எதிர்காலத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குங்கிறதுனாலதான் கலராத, கூக்குரடாத, நம்பிக்கை விட்டுவிடாத என்று அங்க தீர்க்கத்தை சொல்றதை நாம் பார்க்கிறோம். நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அந்த ராஜ்யத்துக்கான காரியங்களை விசுவாசிக்கிறது மட்டும்தான் இல்லையா? விசுவாசம் அதோட கூட உயர் பிரதான குணநலன்களை கூட்டிக் கொண்டே போற காரியம். அதற்கு அடிப்படையா இருக்கிறது விசுவாசம் இல்லையா? அப்ப கேரக்டர் வளர்த்துக்கொள்ள நம்முடைய காரியமா இருக்கு. மற்ற எல்லா காரியங்களையும் இல்லையா? கேரக்டர் வளர்ப்பதற்கு தேவையான என்ன அனுகூலமான காரியங்கள் எல்லாத்தையுமே அவர் செய்யக்கூடியவரா இருக்கிறாரு. அப்ப நாம விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவைகளை
வளர்க்கக்கூடியவர்களாக நாம இருக்கணும்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சரி. அப்போஸ்தலர் 17 30 31 படிக்கலாம். அப்போஸ்தலர் 17 30 31 என்ன சொல்றாரு? அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனைக் கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். இப்போ அறியாமையுள்ள காலங்க தேவன் காணாதவர் போல தான் இருந்தார் இல்லையா? இப்போ ஒரு முற்பதாம் அதில் அந்த காலகட்டத்தில் அவங்க அறியாமையில் அநேகர் அறியாமையில் இருந்தாங்க, காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை எடுக்கிறார். உலக மக்கள் எல்லாருக்குமே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டாயிற்று இல்லையா? சாட்சியாக வெளிப்படுத்தப்பட்டாயிற்று. இப்போ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் அவர் கட்டளை கொடுக்கிறாரு. ஒரு நாளை குறிச்சிருக்கிறாரு. அதுல தான் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ எல்லாருமே அந்த விசுவாசத்தை பற்றி கொள்ளணும். விசுவாசம் எல்லாருக்குமே மனதளவிலே ஏற்றுக்கொண்டப்பட்டதா இருக்குது. விசுவாசம் வரும்போது அங்கே அறிவு வருது. அறிவு வரும்போது புரிதல் வருகிறது இல்லையா? புரிதல் வரும்போது இது சரி தப்பு அப்படிங்கிற காரியங்கள் வருது. இதை ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்ப அதில் இருக்க சந்தேகம் தெளிவடையணும். சத்தியத்தை நம்ம படிக்கிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம், அதில் வரக்கூடிய சந்தேகங்கள் நமக்கு தெளிவடையும். இப்போ சந்தேகம் தெளிவடையும் போது தான் விசுவாசம் பலப்படக்கூடியதாக இருக்கு. இப்போ விசுவாசம் பலப்படும் போது அந்த விசுவாச உறுதி நமக்கு வருது. அந்த விசுவாசத்தில் கடைபிடிக்கும் போது ஒரு தைரியம் வருது, ஒரு நம்பிக்கை வருது இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் அப்போ வேத வசனம் நாம் தனக்கு நமது ஆக்கி கொள்ளணும். நமக்குரியதை ஆக்கி கொள்ளும் போது அங்கே விசுவாசத்துக்கான கிரியை வரக்கூடியதாக இருக்கிறது. இதன் அடிப்படையில தான் நியாய தீர்ப்பு வருது. இதுக்கு தான் ஒரு நாளை கொடுத்திருக்கிறார். அந்த நாள் என்னது? மில்லியன் யுக நாள். அந்த நாளில் நியாய தீர்ப்பு நடக்கும். இப்போ நியாய தீர்ப்பு அப்படின்னு உடனே அநேகர் உலக மக்கள் நினைக்கிறது என்னது? அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க கண்ணு முன்னால் வரும். ஆனால் நியாய தீர்ப்பு அப்படிங்கிறது இன்னும் 3 அம்சங்களுக்கு போதித்தல், சோதித்தல், சிட்சித்தல், இறுதியாக தீர்ப்பளித்தல். போதிக்கிற காரியங்களும் வருது. உடைய நியாய தீர்ப்புகள் பூமியில நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள் சொல்லப்படுது இல்லையா? தகப்பன் சிட்சியாத புத்திரன் என்றோ. அப்போ தேவன் உங்களை சிட்சிக்கிறான்னா நீங்க வேசி பிள்ளைகளா இருப்பீர்களே சொல்லுகிறத நம்ம படிக்கிறோம். அப்போ போதித்தல் இருக்கிறது. அங்க போதித்தலுக்கு கீழ்ப்படுகிறாரியா இல்லையா அப்படிங்கிறத ஒரு சோதிக்கிற காரியம் இருக்குது. அதே போல சோதித்து அது கீழ்ப்படியலை அப்படின்னாக்க அங்கே சிக்ஷை இருக்கிறது. சிக்ஷை எதற்கு கொடுக்கறது? சீர்திருத்தத்துக்காக கொடுக்கப்படுகிறது. அப்படி இப்படி படிப்படியாக கொடுத்து வளர்த்து கொண்டே போய் முழு பூரணத்தை அடைந்ததுக்கு அப்புறம் தான் இறுதியிலே அவங்களுக்கு என்ன வருது? அந்த தீர்ப்பு. நித்திஜனுக்கு தகுதி உள்ளவர்களா தகுதியற்றவர்களா தங்களை வளர்த்து கொண்டிருக்கிறாங்களா? பூரண அன்பை யார் யார் வளர்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் செம்மறியாடி வகுப்பாரா இருப்பாங்க. அந்த பூர்ணமா அன்பை யார் யார் வளர்த்து கொள்ளலையோ அவைகளாம் வெள்ளாடு வகுப்பாரா இருப்பாங்க. அது இறுதியான தீர்ப்பு அந்த காலகட்டத்தில் தான் வருது. அந்த நாள் முடியணும். மில்லியன் யுக முடிவில் தான் அந்த காரியங்கள் வரக்கூடியதா இருக்கிறது. அப்போ இந்த காலகட்டத்தில் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ நாம என்ன பண்ணுவோம்? சத்திய காரியங்களை விசுவாசிக்கணும். அதில் வரக்கூடிய சந்தேகங்கள்லாம் தெளிவு கிடைக்கணும். விசுவாச உறுதி வேணும். அது நம்ம உறுதி வரணும். நம்ம கிரியில் நம்ம காண்பிக்கணும். அப்போ பவுலோ சொல்லப்போல விசுவாசம், தைரியம், இச்சடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு. இறுதியில் அந்த அன்பில் தான் போய் முடியுது இல்லைங்களா? விசுவாசத்தில் ஆரம்பிச்சு அந்த குணாம்ச கட்டமைப்பு அன்பிலே போய் முடியுது. அப்போ இந்த விதமாக கட்டக்கூடியவர்கள் தான் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதர்களாக இருக்கிறாங்க. புத்தியுள்ள மனிதர்களாக இருப்பார்களானால் இறுதியிலே அவர்கள் செம்மறியாடு வகுப்பார்களாக பிதா ஆயத்தம் பண்ண ராஜ்யத்தை சுதந்திரிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. புத்தி இல்லாத மனிதர்களாக இருப்பார்களானால் வெள்ளாட்டு வகுப்பாராக போயிடுவாங்க. இடிந்து விழுந்து போயிடும் அப்படி சொல்லல நாம அந்த காலத்தோட காரியமாக இதை நாம புரிந்து கொள்ளலாம். சரி பிரதர், சொல்லுங்க. இந்த 17:30 அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தாருன்னா
அந்த ம். காலங்கள் வந்து எதை மீன் பண்ணுது? தேவன் இது வரு காணாதவர் போல் இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை அறியாத காலங்கள் இருந்தது இல்லையா? இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும், அவர்தான் நமக்கு பாவங்களை போக்கும் பரிகாரி அப்படிங்கிறதெல்லாம் எப்போ வந்தது? சுவிசேஷ இயேசு யுகத்துல. கிறிஸ்து சுவிசேஷ ஆமா யுகத்துல. ரெண்டாம் வருது. இப்ப அதுக்கு முன்னால இருந்த காரியங்கள்லாம் காலங்கள்லாம் தேவன் அறியாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் நான் யெஷாயா உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அப்போஸ்தலருக்கு என்ன சொன்னாரு? பூலோகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை சாட்சியாக பிரசங்கியுங்கள் சொன்னாரா? ஆமா. பூலோகம் எங்கும் போய் இல்லையா? உலகம் முழுக்க பிரசங்கிக்க சொன்னாரு. சாட்சியாக. சீசர்கிட்ட சொன்னாரு. ஆஹ் அப்ப அது என்ன அர்த்தம்? இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாரும் கட்டளையிடுகிறார். விசுவாச காலத்துக்கு முன்பு அறியாமையுள்ள காலங்கள். கிறிஸ்துவ நம்முடைய மீட்கும் பலி, நம்முடைய பரிகாரி, தேவன் தம்முடைய ஒரே பேர குமாரை கொடுத்திருக்கிறாரு. இந்த காரியம் அவர் மூலமா நமக்கு ரட்சிப்பு வருது, உயிர்த்தெழுது வருது. இந்த காரியங்கள் எல்லாம் அந்த காலத்திலே அறியலை, ஆதி காலத்துல அறியலை. மார்த்தாள் மரியாதை கூட சொல்றாங்க, உயிர்த்தெழுது நடக்கும் கடைசி நாள்ல உயிர்த்தெழுந்திருப்பான்னு சொன்னாரு. ஆனா சொன்னாங்க, ஆனா எப்படி உயிர்த்தெழுந்திருப்பான், யார் மூலமா உயிர்த்தெழுந்திருப்பான் தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. ஆனா அதுதான் இயேசு சொல்றார், நானே உயிர்த்தெழுது ஜீவனுமா இருக்கிறேன் சொன்னார். இந்த காரியங்கள்லாம் இப்பொழுது சுவிசேஷ யுகத்துல வெளிப்படுது. சுவிசேஷ யுகத்துல வரும்போது உலக மக்கள் எல்லாருக்குமே சத்திய செய்தி சாட்சியாக பிரசங்கிக்கப்படுகிறது. அப்ப எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் அவர் கட்டளை இடுகிறார். அந்த காலகட்டத்தில் அறியாம இருந்தார். ஏன்னா அறியாமல் தவறுகள் செய்கிறவன் சில அடிகள் அடிக்கப்படுவான், அறிந்தே தவறுகள் செய்கிறவன் பல அடிகள் அடிக்கப்படுவான், இல்லைங்களா? அப்ப இப்ப இருக்க காலகட்டத்தை தான் சுவிசேஷ யுக காலகட்டத்தை தான் அவருக்கு சொல்லுகிறார். அறியாமை உள்ள காலங்கள் அப்படிங்கிற சுவிசேஷ யுகத்துக்கும் முன்பு இருந்த காலங்கள் எல்லாம் அறியாமை உள்ள காலங்களா இருக்கிறது. இப்பொழுதோ எல்லாருமே அறிந்திருக்கிற காலங்களாக இருக்கு. சுவிசேஷம் எல்லாருக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட்டாயிற்று, இல்லைங்களா சிஸ்டர்? ஆமா பிரதர், தேவன் காணாதவர் போல் இருந்தார் அப்படி ஒரு அந்த அந்த வேர்டு தான் மெயினா கேக்குறேன். தேவன் காணாதவர் போல் இருந்தார் அப்படி சொல்லுது அந்த காலகட்டத்துல எல்லாரும் மனம் திரும்பணும்னு எதிர்பார்த்தாரா? எதிர்பார்க்கலையே. காணாதவர் போலனா அவரவர்களை அவரவர்களுடைய வழியிலே விட்டுட்டாரு, கண்டுக்கல. ஓகே. புரியுங்களா? காணாதவர் போல இருந்தாருன்னா ஆதி காலத்துல இருந்த அநேகரை அவரவர்கள் வழியிலே விட்டுட்டாரு. ஆனா இப்போ யெசுவாவை குறித்து எங்கும் பிரசங்கிக்கப்பட்டாயிற்று, எங்கும் சாட்சியாக வெளிப்படுத்தப்பட்டாயிற்று. இப்ப காணாதவர் போல இருக்க முடியுமா? முடியாது. இருக்க முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் அறிவிக்கப்பட்டாயிற்று. மனம் திரும்பாம இருக்க உலகத்தார் எல்லாருக்கும் அப்ப மகாபுத்திரம் வருது, சரிங்களா? ஓகே ஓகே பிரதர். மகாபுத்திரம் எதுக்கு? இது அநேக காரியங்கள் உள்ளடங்கியதா இருக்குது. இந்த மகாபுத்திர காரியங்கள் அநேக காரியங்கள் உள்ளடங்கியதா இருக்குது. இதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் டெய்லி ஒரு வீடியோ அனுப்பிச்சுட்டு இருக்கிறேன், அந்த அர்மகுதன் யுத்தத்தை குறித்து. அதுல எல்லாமே கவராகி வரும். அப்படியே ஒண்ணு ஒண்ணா பொறுமையா கேட்டு பாருங்க. இதுல எல்லாமே அது கவராகி வரும். சகோதரர் ரொம்ப அருமையா அந்த காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறார். கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்ப அதற்கு சுவிசேஷத்துக்கு முன்பு இருந்த காரியங்களை அவரவர்களை பொருட்களை விட்டுட்டாரு. ஆனா இப்பொழுது அப்படி விட முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் சாட்சியா பிரசங்கிக்கப்பட்டாயிற்று. மனம் திரும்பும்னு கட்டளை இடுகிறார். மனம் திரும்பாதவர்களுக்கு மகாபுத்திரத்துல அவங்களுக்கு மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அந்த உபத்திரம் வரக்கூடியதா இருக்குது. ஓகே சிஸ்டர்? ஓகே பிரதர். பிரதர், இந்த ஒரு 4 காரியம் சொல்றீங்கல்ல, போதித்தல், அது அந்த அந்த ஆர்டர் கொஞ்சம் சொல்லுங்க பிரதர். போதித்தல், சோதித்தல், சிட்சித்தல், சீர்படுத்துதல், தீர்ப்பளித்தல். சோதித்தல். போதித்தல், சோதித்தல், சிட்சித்தல், தீர்ப்பளித்தல். இது நியாய வந்து தீர்ப்பு. நியாய தீர்ப்பு. ஆமா, அதாவது நியாய தீர்ப்பு பெஸ்டியால நடக்கும். படிச்சிருக்கீங்களா? அதுல வருது இந்த சப்ஜெக்ட். ஓகே, அதான் பிரதர். இப்போ இது வந்து அர்மகதன் யுத்தத்தை மீன் பண்ணுதா, அது முடிஞ்ச அப்புறம் வர காரியத்தை மீன் பண்ணுதா? எது? இந்த போதித்தல், சிட்சித்தல், தீர்ப்பளித்தல். இங்க என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒரு நாளை குறித்திருக்கிறார்.
அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் சொல்லப்பட்டிருக்கா? ஆமா. அந்த நாள் எந்த நாள்? 1000 வருஷம். அந்த 1000 வருஷ அரசாட்சி தான் நியாய தீர்ப்பு நாளாவும் இருக்குது. அந்த 1000 வருட அரசாட்சியில தான் இந்த போதித்தல், சோதித்தல், சிச்சித்தல், தீர்ப்பளித்தல் எல்லாமே நடக்கக்கூடியதா இருக்குது எல்லா மனுஷருக்கும். ஓகே. ஓகேயா? புரியுதா? குழம்புதா? ஓகே. அது அந்த நம்ம பிட்டு பிட்டா படிக்கிறோம்னா அந்த கண்டினியூட்டி நம்ம சேர்த்து பார்க்க முடியல. நம்ம அர்மகதனும் வரும்னு சொல்றோம். அப்போ வந்து அர்முகதம்ங்கிறது அது வேற. அர்முகதம்ங்கிறது அது வேற இல்லைங்களா? வேத வசனம் எப்படி இருக்கு? வேத வசனங்கள் எல்லாம் கற்பனை மேல் கற்பனையும் பிரமாணம் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே அங்கே கொஞ்சமுமா கொஞ்சமா இருக்கும். கர்த்தருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அப்ப இதெல்லாம் கோர்த்து படிச்சாதான் நமக்கு ஒரு ஆர்டரை நம்ம புரிஞ்சுக்க கொள்ள முடியும். மகாபுத்திரம் சொல்றான். மகாபுத்திரம் உலகத்தாருக்கு மட்டுமா? இல்ல, பாபிலோனுக்காகவும் இருக்குது. உலக அரசாங்கங்களை அடித்து நொறுக்கக்கூடிய காரியங்களும் அதுல இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை டெவலப் பண்றதுக்குமே இருக்குது இல்லையா? திரள் கூட்ட வகுப்பாரு அங்க சுத்திகரிக்கிற காரியம் மகாபுத்திரத்துல தானே. அது சுவிசேஷ யுக காலம். நம்ம அதை இதுல எடுத்துன்னு வர முடியாதுல்ல அது பிரதர். சுவிசேஷ யுகமா? திரள் கூட்ட வகுப்பார் சுத்திகரிக்கிறது மகாபுத்திரத்துல இல்லையா? ஆனா அவங்களதுல முடிஞ்சிருச்சு இல்ல பிரதர். 1914 அது முடியுது. காலம் என்ன? மில்லியனியல் யுகம் தானே. ஆமா. மகாபுத்திரம் எங்க வருது? மில்லியனியல் யுகத்துல தானே வருது. ஆமா. ஆமா. அப்ப அப்ப மில்லியனியல் அது யுகத்துல மகாபுத்திரத்துல தானே அந்த 1000 வருஷம் திரள் கூட்ட துவங்குறதுல வகுப்பார் இருந்தே நமக்கு வந்து உபத்திரம் இருக்குன்னு நம்ம மீன் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ எல்லாத்துக்குமே பாபிலோனுக்கு இருக்குது. உலக அரசாங்கங்கள் அடித்து நொறுக்கக்கூடிய காரியங்கள் இருக்கு. உலக மக்களுக்கான அந்த தீமையின் அனுபவங்களோட ஒரு எக்ஸ்ட்ராடினரியா போகக்கூடிய அந்த காரியங்கள் இருக்கு. இது வரைக்கும் தோன்றினதும் இனிமேலும் தோன்றாதமான புத்திரம் இல்லையா? அந்த ஒரு காரியம் உலக மக்களுக்கு இருக்குது. இப்படி பல காரியங்களே உள்ளடக்கி வச்சிருக்கிறாரு. அதுலதான் அறுமுகதன் யுத்தமும் இருக்குது. இஸ்ரேல் ஜனங்களுக்கான அந்த உலக மக்கள், உலக ராஜ்யங்கள் எல்லாம் இஸ்ரேல் ஜனங்களை கூடிக்கொண்டு அவர்களை கொள்ளையிட வரக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாமே அந்த காரியங்கள்ல தான் உள்ளடக்கமா இருக்குது. இதெல்லாம் பின்னால் அவர்கள் மில்லியன் யுகத்துல ஒரு பாடமாக அவர்களுக்கு இருக்கும். தீமையான அனுபவங்கள், மில்லியன் யுகத்துல நன்மையான அனுபவங்கள் இல்லையா? ஆனா தேவன் இது எல்லாமே எதற்கு ஏதுவா கொண்டு வர்றாரு? நன்மைக்கு ஏதுவாக எல்லாத்தையும் கொண்டு வந்து முடிக்கிறார். பெசிலியா காலத்துல இந்த எல்லா அனுபவங்களையும் நன்மைக்கு ஏதுவாக கொண்டு வந்து முடிக்கிறார். தீமையை அனுமதித்தது நோக்கம் என்ன? அப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, தேவர்பாடுல இருக்குது, படிச்சு பாருங்க. தேவன் தீமையை ஏன் அனுமதிக்கிறார்? தேவன் தீமையை ஏன் அனுமதிச்சாரு அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்குது. எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக கொண்டு வந்து முடிக்கிறார். இறுதியில தேவன் செய்வதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே அப்படிங்கிறத உலக மக்கள் எல்லாருமே அறிந்து கொள்வாங்க. இது அப்ப மில்லியனியல் யுகம் கிறிஸ்துவ அரசாட்சி பண்ணக்கூடிய நாள் அதுதான். நியாய தீர்ப்பு பண்ணக்கூடிய நியாய தீர்ப்பின் நாளும் அதுதான். உலக மக்களை மனம் திருப்புற நாளும் அதுதான். உயிர்த்தெழுதலின் நாளும் அதுதான். இழந்து போனதை திரும்ப கொடுத்தலின் நாளும் அதுதான் இல்லையா? அவ்வளோ காரியங்கள் செய்யக்கூடியதா இருக்குது. இதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த சப்ஜெக்ட்ல அந்த காரியங்கள்லாம் பார்க்கலாம். அடுத்தது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து 150 வருஷம் ஆச்சு. மில்லியன் யுகம் ஆரம்பிச்சு 150 வருஷம் ஆச்சு. 150 வருஷத்துல என்னென்ன காரியங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நாம் இதை தொடர்ந்து இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த சப்ஜெக்ட்ல அந்த காரியங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். ஓகே சிஸ்டர். ஓகே ஓகே பிரதர். சரி. இதுல பாபிலோன் சொல்றது வந்து கிறிஸ்தவ மண்டலத்தை தானே சொல்றீங்க? ஆமா, பாபிலோன் சொல்றது கிறிஸ்தவ மண்டலம் தான். ஓகே பிரதர். நீங்க உங்களுக்கு ரெகுலரா அந்த வீடியோ நீங்க ரெகுலரா பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எளிதா புரியும். அது எப்படியெல்லாம் இருக்குது, இப்போது வருது அப்படிங்கிறது எளிமையா புரிஞ்சுக்கலாம். ஓகேயா? ஓகே ஓகே சரி. பிரதர். மணி ஆச்சாட்டுக்க. ஆமா பிரதர். சரி சரி, ஓகே. சரி, நாம இந்த காரியங்களை இதோட முடித்துக் கொள்ளலாம்.
மீதி இருக்கிற காரியங்களை நாம அடுத்த வாரத்துக்கு வேணா நாம வைத்துக் கொள்ளலாம். அன்பின் தேவன் தாமே நம்மை ஆசீர்வாதத்துக்கு எடுத்து வராக. ஆமேன். சரி, இப்போ சகோதரி ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. எப்சிபா 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 சிஸ்டர். பிரதர், ஆ மகதலேனா மரியாள் தானே இயேசுவோட பாதத்தை வந்து 12 இது பரிமள தைலத்தால இது கழுவுனாங்கன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆ அப்ப இந்த இடத்துல வந்துட்டு இப்ப நம்ம படிச்ச படத்திலயும் அந்த மரியாள் தான் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆமா. அப்ப 2 பேர் அப்ப அவருடைய இயேசுவோட பாதத்தை கழுவி இருக்காங்களா? ஒரு காலில் பண்ணியிருக்காங்க, ஒருத்தங்க தலையில பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? ம். ம், அப்படிதான். சரி சரி சரி. ம். சரி, அது சரி. எப்சிபா இருக்காங்களா? அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. சரி, ரைட். அது இதில் சொன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சேன். சரி, ரைட். அவங்களுக்கு தனியாக பேசிக்கிறேன். நம்ம இதோட நம்ம இந்த காரியங்களை முடித்துக் கொள்ளலாம். அன்பின் தேவன் தாமே நம்ம ஆசிரியத்துகள் எடுத்து அடுத்த வராங்க. வாரம் சொல்லுங்க ஆமாம். பிரதர் எல்லாருக்கும் சேர்த்து. சரி, ரைட். ஓகே.